எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவை மற்றும் நாடளாவிய சேவைகளின் நிறைவேற்றுதர பதவிகள் என்பவற்றுக்கான ஆட்சேர்ப்பு பரீட்சையின் முக்கிய வினாத்தாள் ஒன்றாக அமைகின்ற கிரகித்தல் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாடுவதற்கான வினா வடிவம் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிடப்பட்டிருந்தது. பொதுவாக எல்லா பரீட்சைகளிலும் கல்வி பொதுத்தராதர உயர்தர தகமையோடு விண்ணப்பம் கோரப்படுகின்ற பரீட்சைகள் தொடக்கம் இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை போன்ற நாடளாவிய சேவைகள் வரையிலான பரீட்சைகளின் முக்கியமான ஒரு வடிவமாக அமைகிறது. தரப்பட்ட கூற்றுக்களை சரியானவை தவறானவை என்கிற அடிப்படையில் மதிப்பீடு செய்கின்ற வடிவம். அது பொதுவாக ஆம் இல்லை என்பதாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த வடிவத்தில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்துக்கு பழக்கப்பட்டோம் என்றால் அதே விடயத்தில் அப்படியே வினாவே எதிர்பார்ப்போம். அப்படி இல்லாமல் யாரேனும் அதில் மாற்றங்கள் செய்யலாம். ஒன்று, கூற்றுக்களை தந்து சரியானவை தவறானவை என்பதாக சரி பிழை என்று எழுத சொல்லி கேட்கலாம். ஆம் இல்லை என்கிற கூற்று தந்து சரியான விடையை தெரிவு செய்வதற்கு தவறானதை வெட்டி விடுக என்பதுதான் கடந்த காலங்களில் அதிகமான பரீட்சைகளில் கேட்கப்பட்ட வடிவம். இந்த திறன் பரிசோதிப்பதற்கான வடிவம், திறன் ஒன்றுதான், பரிசோதிக்கிற வடிவம் அவ்வாறு தான் கேட்டிருந்தார்கள். சரியான விடையை வழங்குவதற்காக தவறான விடையை வெட்டி விட சொல்லி இப்படி கேட்ட வினாக்கள் உண்டு. சில வேளைகளில் இது வடிவ மாற்றம் செய்யப்படலாம். கூற்றுக்கள் தரப்பட்டு கூற்றுக்கள் சரியானவையாயின் சரி எனவும் தவறானவையாயின் பிழை எனவும் எழுதுக என்பதாக தரலாம். கவனமாக இருக்கணும். எங்களுக்கு இருக்கிற ஒரு அதிக பிரசங்கித்தனம், அவர்கள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக என்று சொல்லி கேட்கிற போது அதில் எழுதி காட்டியிருப்பார்கள். சரி பிழை என்று சொற்களில் எழுதி காட்டியிருப்பார்கள். அந்த வேளைகளில் சரி பிழை என்று குறியீடு செய்யக்கூடாது. நாங்கள் பேப்பர் திருத்தின பழக்கத்துக்கு சரி பிழை போட்டுறக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் அந்த வினா பகுதி மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட மாட்டார். வடக்கு மாகாணத்தினுடைய பட்டதாரி ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்புக்கான பரீட்சை ஒன்றின் போது இவ்வாறான 10 வினாக்கள் ஏறத்தாழ 30 தொடக்கம் 35% வினாத்தாள்கள் புள்ளியிடப்படாமலே விடப்பட்டது. மிக இலகுவான கேள்விகள் கேட்டிருந்தார்கள். அது வேறு ஒரு வினாத்தாள். நான் நினைக்கிறேன் கிரகித்தல் அல்ல, பொது அறிவு, கல்விசார் பொது அறிவு அந்த மாதிரியாக எதுவும் இருக்க வேணும். அதில் கேட்டிருந்தார்கள் இலங்கையின் தேசிய மரமான நாகமரம், அதுக்குரிய ரசாயனவியல் பெயர் சொல்லியோ நாகசூரியம் அந்த மாதிரியான ரசாயன பெயர் சொல்லி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது என்று கேட்டிருந்தார். அப்போ உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் உடனடியாக அது சரி என்று சொல்லி சரியை போட்டுவிட்டோம். அதற்கு பரீட்சகர்கள் வினாத்தாள் மதிப்பீட்டின் போது சரியே போடவில்லை. அவர்கள் அந்த பகுதியை வெட்டி விட்டார்கள். அப்போ கவனமாக இருக்கணும். அதில் இன்னொரு வடிவம் இருக்குது. சில வேளைகளில் கூற்று சரியாயின் 1 எனவும் பிழையாயின் 2 எனவும் எழுதுக, அல்லது ஆம் எனில் 1 எனவும் இல்லை எனில் 2 எனவும் எழுதுக என்பதாகவும் வரலாம். நான் இது திரும்ப சொல்லுகிறது, நாங்கள் பெரிய அளவில் பயிற்சி செய்து கொண்டு போக சிறிய தவறுகளினால அதிக பாதிப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. சரி, நாங்கள் இப்போ வினாத்தாளுக்குள்ளே போவோம். ஏற்கனவே அந்த வினாத்தாள் உங்களோட கையில் இருக்கு. பெரும்பாலானவர்கள் அதற்குரிய விடைகளையும் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதிபர் சேவையை சேர்ந்த 2 சகோதரர்களா சகோதரிகளா எனக்கு தெரியல, அதற்குரிய விடைகளை எனக்கு அனுப்பியும் இருந்தார்கள். இதை திருத்தி கொடுக்க முடியுமா என்று சொல்லி. அப்போ அவர்களுடைய ஆர்வத்துக்கு முதல்ல நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அவர்களுக்கு பாராட்டுக்கள். சரி, இப்போ கேள்வியை வாசிப்போம். கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 தொடக்கம் 56 வரையான வினாக்களுக்கு அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக. இதுதான் அறிவுறுத்தல். இங்க 56 வினாக்கள் தரப்பட்டிருக்குது. ஏன் என்றால் கடந்த கால வினாத்தாள்களில் இருந்து
வெளியிலே கிடைக்கக்கூடியதாக இருப்பனவும் கிடைக்க சிரமமாக இருப்பதுமான வினாத்தாள்களிலே இருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட வினாக்கள் இவை. எந்த வினாவையும் தவிர்த்து விடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. இது நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரே தயாரித்த வினாத்தாள், நேற்று இன்றைக்கு உங்களுக்காக தயாரித்தது அல்ல. கடந்த கால வினாத்தாள்களை உள்ளடக்கியதாக இந்த வினா பத்திரம் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த செயலமர்வில் இருந்து இன்றைக்கு தவற விட்டிருந்தாலும் அதை நாங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்பது போல இனி வருகிற காலப்பகுதிகளில் உங்களுக்கு பதிவிடப்படுகிற வினாத்தாளை தயவு செய்து நேரம் குறித்து பயிற்சி செய்யுங்க. ஒரு வினாத்தாள் பதிவிடப்பட்டால் அதில் எவ்வளோ நேரம் போட்டிருக்கு என்று பாருங்க. அந்த நேரத்தில் உங்களால் எத்தனை சதவீதத்தை பூர்த்தி செய்ய முடிகிறது என்று பார்க்கலாம். எத்தனை சதவீதத்தை பூர்த்தி செய்ய முடிகிறதுங்கிறது அங்கே வினாத்தாளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற புள்ளிகளை வைத்துக்கொண்டு மொத்தம் 100 புள்ளிகள் என்றால் ஒவ்வொரு வினாவுக்கும் சில வேளைகளில் நீங்கள் 2 வினாக்களை தான் பூர்த்தி செய்ய முடிந்திருக்கிறது. ஆனால் 2 வினாக்களுக்கு உரிய புள்ளிகள் 80 என்று வச்சுக்கொண்டால் நீங்கள் 80 வீதத்தை பூர்த்தி செய்கிறீர்கள். 70 புள்ளிகள் என்றால் 70 வீதத்தை பூர்த்தி செய்கிறீர்கள். எத்தனை வீதம் என்பது கேள்விகளின் எண்ணிக்கை அல்ல, அந்த புள்ளிகளுக்குரியது. அதுபோல இந்த 56 வினாக்கள், உண்மையிலே 50 வினாக்கள்லாம் நான் ஒரு 6 மேலதிகமாக போட்டிருந்தது. 50 வினாக்களை உங்களால் 2 மணி நேரத்தில் விடையளிக்க முடிகிறதா என்கிறத பார்க்க வேண்டும். அப்படி முடிந்தால் நீங்கள் ஏறத்தாழ வெற்றி நிச்சயம் என்கிற மட்டத்தில் இருக்கிறீர்கள். இனி 50ல் எத்தனை சரி வருகிறதுங்கிறது அடுத்த கட்டம். 50 வினாக்களுக்கு விடையளிக்க முடிகிறதா? அப்படி முடிய இல்லைன்னா பரவாயில்லை, நாம் ஆரம்ப கட்டத்தில் தானே இருக்கிறோம். இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ மேலதிகமாக பயிற்சி செய்ய போகிறோம். அந்த பயிற்சியினூடாக எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் அடுத்தடுத்த வினாத்தாள்களில் மதிப்பீடு செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒவ்வொரு வினாத்தாள்லையும் தொடர்ச்சியாக இனி அந்த பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிபர் சேவை, நாடளாவிய சேவைகளை சார்ந்தவர்கள், ஏனைய பிள்ளைகள், இதில் பார்வையாளர் அந்தஸ்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறவர்கள், உங்களுக்கு என்று பிரத்யேக வினாத்தாள்கள், பிரத்யேக வகுப்புகள் நடைபெறும். அந்த வினாத்தாள்களை செய்து பார்த்தால் போதுமானது. இது உங்களுடைய திறன் விருத்திக்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இது உங்களுக்குரிய செயலமர்வு அல்ல என்கிறதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே பார்வையாளர்களாக இருந்து புதினம் பார்க்கலாம், திறன்களை கற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ குறிப்பா அதிபர் சேவையை சேர்ந்தவர்களுக்கும் நாடளாவிய சேவையை சேர்ந்த திறந்த போட்டி பரீட்சை மற்றும் கணக்காளர் சேவை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை போன்றவற்றை இலக்காக கொண்டு இங்கே இந்த குழுமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் நான் சொல்லக்கூடிய சில நுட்பங்கள். இப்படி வினாத்தாள்கள் வருமாக இருந்தால் நீங்கள் பெரும்பாலும் அதிபர் சேவையை பொறுத்தவரையில் ஒரு பெரிய வினாவினுடைய பிரிவாகத்தான் இது வரும். 5, 5, 10 கேள்விகள் கொண்டதாக வரலாம். சில வேளை 5 கேள்விகளாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக எந்த வினாபத்திரமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த வினாபத்திரத்தை முழுமையாக வாசிக்கும். இலகுவான வினாப்பகுதிகளிலிருந்து விடையளிப்பதற்கு ஆரம்பிங்கள். மிக இலகுவானவை, இலகுவானவை, கடினமானவை, மிக கடினமானவை என்கிற ஒழுங்கிலே அந்த வினாக்களுக்கு விடையளிப்பது சிறந்தது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இங்கே இலகுவானவை, மிக இலகுவானவை, இலகுவானவை, கடினமானவை, மிக கடினமானவை என்பது வினாபத்திரம் சார்ந்தது அல்ல, அது உங்களை சார்ந்தது. சிலருக்கு மிக கடினமானவையாக இருப்பது சிலருக்கு மிக இலகுவானவையாக இருக்கலாம், மாறி நிகழலாம். இது அவர்களுடைய அந்த டிசிப்ளின், அவர்களுடைய துறை சார்ந்தது. அவர்கள் எந்த துறையிலிருந்து வந்தார்கள், அந்த துறை சார்ந்த அவர்களுடைய வாசிப்பு அனுபவம் சார்ந்த அவர்களுடைய முன் அனுபவம் சார்ந்த பயிற்சி திறன்கள் சார்ந்ததாக இருக்கும். இது ஆளாளுக்கு வேறுபடும். உங்களுக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதை செய்யுங்க. ஆனால் ஒரு காரியம் செய்யக்கூடாது, இலகுவாக இருக்கிறது என்று விடையளிக்க ஆரம்பித்து விட்டு நேரம் அதிகமாக செலவாகுது என்று அதை விட்டுட்டு இன்னொரு வினாவுக்கு தாவக்கூடாது. இந்த மோடன் கிணறு வெட்டின மாதிரி என்று சொல்லுவாங்க, அப்படி வேலைகள் செய்யக்கூடாது, மிக முக்கியம். சரி, இன்றைக்கு அதிக நேரம் உபதேசமாக போயிட்டு நாங்கள் தொடர்ந்து செஷனுக்குள்ளேயே போவோம். சரி, இந்த பகுதியை நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். எங்களுக்கு வினா தெரியும் என்பதனால
நாங்கள் உரைப்பகுதியை மட்டும் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு வசதிக்காக. பணிகள் துறையின் விரிவாக்கமானது நுகர்வோர் விருப்புகளின் அதிகரிப்பினையும் பொருளாதார பரிமாற்றங்கள் மற்றும் உற்பத்தி கருவிகளது அதிகரிப்பினையும் புலப்படுத்துகிறது. 1857 ஏர்னஸ்ட் ஏஞ்சல் என்ற ஜேர்மன் பொருளாதார அறிஞர் செல்வ நிலையுடைய குடும்பங்கள் வீட்டு வரவு செலவு திட்டத்தில் குறைந்த பங்கையே உணவுக்காக ஒதுக்கியதாக குறிப்பிட்டார். அதிகரித்த வருமானம் ஈட்டும் நாடொன்று வருமானத்தின் குறைந்த பங்கையே உணவு, உறைவிடம் மற்றும் பௌதீக ஆடம்பரம் மிக்க பிற பொருட்களின் மீது செலவிடும். அவர்கள் தமது வாழ்க்கையை அதிக பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்க அதிக சேவைகளை வேண்டி நிற்பர். பொருளாதாரமானது அதிகளவான இத்தகைய சேவைகளை கேள்விக்கேற்ப வழங்க சேவைகள் துறையின் வெளியீடு அதிகரிக்கும். பல பணிகள் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக விளங்குகின்றன. கல்வி, சுகாதார சேவைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மனித மூலதனத்தின் தரத்தினை மேம்படுத்துகின்றன. தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு மற்றும் நிதியியல் பணிகள் போன்ற சேவைகள் வளரும் நிறுவனங்களுக்கு அத்தியாவசியமானதாகும். எனவே இச்சேவைகளை நாடொன்று போதிய அளவில் உற்பத்தி செய்ய இயலாவிடின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் ஆதரவளிக்க அந்த நாடு இத்தேவைகளை இறக்குமதி செய்ய வேண்டும். பெரும்பாலும் நாடுகளுக்கிடையில் வர்த்தகத்துக்கு உட்படும் உற்பத்தி பொருளை போலன்றி பணிகளானவை சர்வதேச ரீதியாக 4 வெவ்வேறு வகைகளில் வர்த்தகப்படுத்தப்படுகின்றன. தொலைத்தொடர்பு பணிகள், துறைமுக பணிகள், உல்லாச பயண பணிகள் மற்றும் ஊழியம் வழங்கும் பணிகள் என்பனவே இலங்கையின் பிரதான பணி ஏற்றுமதிகளாகும். தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்தில் ஏற்பட்ட புரட்சிகர வளர்ச்சியானது நாடுகளிடையே பணிகளின் சர்வதேச வர்த்தகத்துக்கு வகை செய்துள்ளது. பணிகளின் சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்க உலக வர்த்தக நிறுவனமானது பணிகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பொதுமைப்படுத்தப்பட்ட உடன்பாட்டிற்கேற்ப விதிமுறைகளை உருவாக்கியது. தனியே பொருட்களின் வர்த்தகத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த வர்த்தக ஒப்பந்தங்களில் படிப்படியாக பணிகளின் வர்த்தகமும் ஒன்றிணைக்கப்பட்டது. உல்லாச பயணம், தொடர்பாடல் மற்றும் நிதியியல் பணிகள் தொடர்பில் இலங்கை ஏற்கனவே உலக வர்த்தக நிறுவனத்துக்கு பணிகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பொது உடன்படிக்கையின் கீழ் தொடர் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளது. இங்க சில இடங்கள்ல சின்ன சின்ன தவறுகள் இருக்குது. நீங்க உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பொருட்களின் இந்த மாதிரியான ஒப்பந்தங்களில் போன்ற இடங்கள்ல அந்த சொற்கள் உடைஞ்சு போயிருக்குது. அதை பொருத்தி வாசித்துக் கொள்ளும். சரிதானே? அப்படியான சின்ன தவறுகள் அதுல இருக்குது உரைப்பகுதியில. சரி, திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். பணிகள் துறையின் விரிவாக்கமானது நுகர்வோர் விருப்புகளின் அதிகரிப்பினையும் பொருளாதார பரிமாற்றங்கள் மற்றும் உற்பத்தி கருவிகளது அதிகரிப்பினையும் புலப்படுத்துகிறது. 1857 ஏர்னஸ்ட் ஏஞ்சல் என்ற ஜேர்மன் பொருளாதார அறிஞர் செல்வ நிலையுடைய குடும்பங்கள் வீட்டு வரவு செலவு திட்டத்தில் குறைந்த பங்கையே உணவுக்காக ஒதுக்கியதாக குறிப்பிட்டார். அதிகரித்த வருமானம் ஈட்டும் நாடொன்று வருமானத்தின் குறைந்த பங்கையே உணவு, உறைவிடம் மற்றும் பௌதீக ஆடம்பரம் மிக்க பிற பொருட்களின் மீது செலவிடும். அவர்கள் தமது வாழ்க்கையை அதிக பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்க அதிக சேவைகளை வேண்டி நிற்பர். பொருளாதாரமானது அதிக அளவான இத்தகைய சேவைகளை கேள்விக்கேற்ப வழங்க சேவைகள் துறையின் வெளியீடு அதிகரிக்கும். பல பணிகள் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக விளங்குகின்றன. கல்வி, சுகாதார சேவைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மனித மூலதனத்தின் தரத்தை மேம்படுத்துகின்றன. தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு மற்றும் நிதியியல் பணிகள் போன்ற சேவைகள் வளரும் நிறுவனங்களுக்கு அத்தியாவசியமானதாகும். எனவே இச்சேவைகளை நாடொன்று போதிய அளவில் உற்பத்தி செய்ய இயலாவிடின்
பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் ஆதரவளிக்க அந்த நாடு இத்தேவைகளை இறக்குமதி செய்ய வேண்டும். பெரும்பாலும் நாடுகளுக்கிடையில் வர்த்தகத்துக்கு உட்படும் உற்பத்தி பொருளை போலன்றி பணிகளானவை சர்வதேச ரீதியாக 4 வெவ்வேறு வகைகளில் வர்த்தகப்படுத்தப்படுகின்றன. தொலைத்தொடர்பு பணிகள், துறைமுக பணிகள், உல்லாச பயண பணிகள் மற்றும் ஊழியம் வழங்கும் பணிகள் என்பனவே இலங்கையின் பிரதான பணி ஏற்றுமதிகளாகும். தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்தில் ஏற்பட்ட புரட்சிகர வளர்ச்சியானது நாடுகளிடையே பணிகளின் சர்வதேச வர்த்தகத்துக்கு வகை செய்துள்ளது. பணிகளின் சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சியடைய ஆரம்பிக்க உலக வர்த்தக நிறுவனமானது பணிகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பொதுமைப்படுத்தப்பட்ட உடன்பாட்டிற்கேற்ப விதிமுறைகளை உருவாக்கியது. தனியே பொருட்களின் வர்த்தகத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த வர்த்தக ஒப்பந்தங்களில் படிப்படியாக பணிகளின் வர்த்தகமும் ஒன்றிணைக்கப்பட்டது. உல்லாச பயணம், தொடர்பாடல் மற்றும் நிதியியல் பணிகள் தொடர்பில் இலங்கை ஏற்கனவே உலக வர்த்தக நிறுவனத்துக்கு பணிகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பொது உடன்பாட்டின் கீழ் தொடர் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளது. உண்மையிலே இந்த வடிவ வினாவுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்றால், ஒரு தடவை உரைப்பகுதியை வாசிக்க வேணும். அதுக்கு பின்பாக கீழே இருக்கக்கூடிய கேள்விகளை வாசிக்க வேணும். திரும்ப உரைப்பகுதியை வாசிக்க வேணும். இப்படி வாசிக்கிறது பொருத்தமா, இப்படி வாசித்தால் நல்லது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த உரைப்பகுதியை வேறு விதமான பகுப்பாய்வு ரீதியான கற்றல் தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வோம். இல்லாவிட்டால் இந்த முறைமே எங்களுக்கு கைவராமல் போயிடும். எப்போவுமே நாங்கள் கூட நேரம் எடுத்து அதை பகுப்பாய்வு செய்து அதுக்கு பிறகு பந்தி விளங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது விளங்கும். ஆனால் இப்போ நாங்கள் 2 தடவை வாசிச்சுட்டோம் தானே, இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லா துறையினருக்கும் இது பொருத்தமானது அல்ல. புவியியல், பொருளியல் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பகுதி பொருத்தமாக இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு இது கொஞ்சம் புரிதல் குறைபாட்டை தரும் என்பதனால 2 தடவை வாசித்தோம். இப்போ கேள்விகளை வாசிச்சுட்டு முடியுமா என்று பார்ப்போம். ஒரே தடவையில் விடையளிக்க முடியுமா அல்லது கேள்விகளை வாசிச்சுட்டு இன்னொரு தடவை மேலே போகும். முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்பந்திக்கு பொருத்தமான தலைப்பு பணிகள் வர்த்தகம் ஆகும். விடைய சொல்லுங்க யாராவது, நாங்கள் திரும்ப அதை சரி பார்த்துக் கொள்வோம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னு சொல்லுவாங்க சார். ஆம் ஆம் சார். ஆம் ஆம் சார். ஆம் என்பது விட என்ன செய்ய வேணும்? இல்லை என்றதை வெட்டணும். இல்லையே வெட்டணும். இல்லையே வெட்டணும். சில பேர் இல்லை என்பது விடையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த முதலாவது உரைப்பகுதிக்கு 2 விதமான விடைகளும் இருப்பதால் இப்போதைக்கு பதிலளிக்க இல்லை. சரி, 2வது, பொருட்கள் ஏற்றுமதியை போலவே பணிகள் ஏற்றுமதியும் உலகில் பரவலாகி உள்ளது. ஆம் ஆம் இல்லை என்பதை வெட்டணும். இதுக்கு ஆம். சரி, அப்ப இல்லை என்பதை யாரும் விடையாக சொல்லாதபடியால் இதுக்கு விடையளிப்போம் நாங்கள். 3வது, பணிகளின் வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கு முதலில் உலக வர்த்தக நிறுவனத்திடமிருந்து அனுமதி பெறப்படல் வேண்டும். இல்லை இல்லை. ஆம வெட்டணும். இல்லை. ஆம் என்கிற விடை யார்கிட்டையும் இருக்கா? சரி, அப்படி இல்லை என்கிற ஆம் இருக்குது. சரி, அதுக்கு நான் விடையளிக்க இல்லை. அப்போ உல்லாச பயண பணிகள், ஊழியம் வழங்கும் பணிகள், மின்னஞ்சல் பணிகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து என்பனவே இலங்கையின் பிரதான பணிகள் மற்றும் வர்த்தகம் என கூறப்படுகிறது. இல்லை இல்லை. ஆம வெட்டணும். இல்லை. சரி, எல்லாரும் ஏற்றுக்கொள்றதால நான் அதை எழுதிக் கொள்வோம். சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையிடும் அதிகாரம் சர்வதேச வர்த்தக நிறுவனத்துக்கே வழங்கப்பட்டுள்ளது. இல்லை. ஆம வெட்டணும். சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையிடும் அதிகாரம் சர்வதேச வர்த்தக சரி, இல்லை என்பது சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, வெட்டுவோம், பார்ப்போம். சர்வதேச பணிகள் வர்த்தகத்தின் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருப்பது மின்னஞ்சல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து பணி மற்றும் ஊழியம் வழங்கும் பணி என்பவை ஆகும். இல்லை. ஆகவே நான் இதுக்கு விடையளிக்க இல்லை. ஏன்னா
பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் தேவையான பணிகள் வசதிகள் ஏதேனும் ஒரு நாட்டில் வழங்க முடியுமானால் அவற்றை ஏற்றுமதி செய்தல் பயனற்ற செயற்பாடா? இல்லை. ஆம் ஆம் ஆம், சரி. பொருளாதார நடவடிக்கைகள் உயர்ந்து செல்லல் மற்றும் உத்திகள் வளர்ச்சியடைய செய்தல் ஆகியன பணிகள் வர்த்தக பிரிவின் விரிவாக்கமாகும். இல்லை. ஆம் ஆம் இல்லை சரி. ஆம். குடும்பம் ஒன்று செல்வம் மிக்கதாக மாறும்போது உணவுக்காக குறைந்த சதவீதம் ஒதுக்குவதன் மூலமாக அதன் நுகர்வு சுவையில் ஏற்பட்ட மாற்றம் பிரதிபலிக்கின்றது. இல்லை. ஆம் ரெண்டு ஆம் விடைகள் சார் ஆம். நாங்கள் வெயிட் பண்ணுவோம் என்ன? ஆம் சரி. ஒரு நாட்டில் பௌதீக தேவைகளுக்கான செலவுகள் வருமானம் அதிகரித்தால் மட்டுமே கிரமமாக குறைவடையும். ஆம். ஆம் ஆம் இல்லை இல்லை. இல்லை. ஒரு நாட்டில் வருமானம் அதிகரிக்கும் போதே தனியார் வாழ்க்கையை மிகவும் பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் வாழ்தல் பற்றிய பணிகளுக்கான அதிக கேள்வி ஏற்படும். ஆம். 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 இல்லை வெட்டணும் இல்லையே வெட்டணும்ன்றீங்க. அப்ப சரி என்ன? சரி. நிலவுகின்ற கேள்விகளை பூரணப்படுத்துவதற்காக பொருளாதாரம் மூலமாக மிக அதிகமான பணிகளை வழங்குதலுக்கும் அதற்கிணங்க பணிகள் பிரிவின் உற்பத்தி வளர்ச்சியடைவதற்கும் இடையே நிலவுவது ஒரு காரண காரிய தொடர்பாகும் என்பதே இப்பந்திய ஆசிரியரின் கருத்தாகும். ஆம். ஆம் ஆம் ஆம். ஆம். இல்லை என்பதை ஆம். வெட்ட வேண்டும். மனித மூலதனத்தின் பண்புசார் தன்மையின் விருத்திக்கு அவசியமான பணிகள் இரண்டும் விருத்தியடையும் வர்த்தகத்துக்கு பொருத்தமான பணிகள் மூன்றும் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆம். ஆம் ஆம். மனித மூலதனத்தின் பண்புசார் தன்மை பொருளாதார வளர்ச்சியின் வழியாகவே விருத்தியடைகிறது. ஆம். ஆம் ஆம் இல்லை என்பதை வெட்ட வேண்டும். இல்லை சார் ரெண்டு விடையும் இருக்கிறபடியால நாங்கள் விடையளிக்க இல்லை. தேசிய உற்பத்திகளின் முக்கிய உள்ளீடுகளாக கருதப்படுகின்ற பணிகள் 6 இப்பந்தியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இல்லை இல்லை. இல்லை. இல்லை ஆம் என்பதை வெட்ட வேண்டும். இல்லை சரி. அப்போ இந்த பகுதியை திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். இந்த பகுதியை பாருங்க. படிக்கிற நேரத்துல நீங்கள் உங்க கதைக்கிறீங்கன்னா மெக்க நிப்பாட்டிட்டு கதைக்கணும் என்ன? சரி. இந்த பகுதியை திருப்பி வாசிப்போம். கொஞ்சம் எளிமையா புரிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இது கொஞ்சம் பதட்டமா இது அணுகுகிற போதே நீங்க ஒரு பெரிய மல்யுத்த வீரன் மாதிரியான ஒரு எண்ணத்தோட இது அணுக வேண்டும். சரிதானே? மிக எளிமையா எங்களுக்கு விளங்கினால் நல்ல விளங்கையில் என்றாலும் நல்ல அவ்வளவுதான். அப்படி பார்த்து கொண்டு போனீங்கன்னா இலகுவாக விளங்கும். அதிக பதட்டம் பிரச்சனை வரும். அப்படி செய்யணும். அது உங்களுக்கு சரியான விடைய கண்டடைவதற்கு சில வேளைகளில் தடையாக அமையும். எளிமையாக கொஞ்சம் வாசி. சரிதானே? எளிமையாக இந்த பகுதியை வாசிப்போம். அப்படி இருக்குண்டா முதல்ல இந்த பகுதி சொல்றாங்க. பணிகள் துறையின் விரிவாக்கமானது நுகர்வோர் விருப்புகளின் அதிகரிப்பினையும் பொருளாதார பரிமாற்றங்கள் மற்றும் உற்பத்தி கருவிகளது அதிகரிப்பினையும் புலப்படுத்துகிறது. பணிகள் துறையின் விரிவாக்கமானது நுகர்வோர் விருப்புகளின் அதிகரிப்பினையும் பொருளாதார பரிமாற்றங்கள் மற்றும் உற்பத்தி கருவிகளது அதிகரிப்பினையும் புலப்படுத்துகிறது. இந்த விடயத்தை யார் எளிமையாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்லுங்களேன். யாராவது ஒரு ஆள் மேற்கொண்டு பண்ணுங்க. இந்த பகுதியை நான் எளிமையாக மற்றவர்களுக்கு விளங்குற விதமா சொல்லுவேன் என்று சொல்லி. ஜெகதீசன் வந்தீங்க போல போயிட்டீங்க. பரவாயில்ல. வேற யாராவது? ஒருத்தரையும் காணையில். அப்ப நான் தான் கூப்பிட வேணும். 2 3 சனா. ஓகே, கதைங்க சார். இதுல சார் நான் இந்த ஜெகதீசன் காய்க்கிறேன் சார். என்னென்ன சார் கவரேஜ் விட்டு விட்டு தான் வருது சார். வெயிட் பண்ணுங்க. மீட்டிங் இன்னொரு சகோதரி கதைக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க ஜெகதீசன். ஓகே, சனா கதைங்க.
சார் இதுல இந்த பணித்துறையின் விரிவாகுது தான் சார். அந்த 2 வசனமும் சொல்லுது, மிச்சம் எல்லாம் அதை விரிவாக்குறது தான் சார். எனக்கு இப்ப அது உதாரணம் இதுல இருக்கிறது ஒரு அரைவாசி விளங்குது, நீங்க சொல்றது எனக்கு அது விளங்க இல்லை. வேற மாதிரி எனக்கு விளங்குற மாதிரி சொல்லுவேன். பணித்துறையின் விரிவாக்கம் தான் ம் நுகர் விருப்புகள் அதிகரிக்கிறது. அதே நேரம் பொருளாதார பரிமாற்றங்கள் மற்றும் உற்பத்தி கருவிகள் அதிகரிப்பையும் புலப்படுத்துறது தான் சார். பின்னுக்கு வர அவ்வளவு தெளிவும். ஓ இல்லை, அது சரி, அந்த பகுதியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இது இந்த சாராம்சம் எங்களுக்கு விளங்குற மாதிரி எளிமையாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு விளங்கிட்டுன்றது எனக்கு விளங்குது. பரவாயில்ல, ரிஃபான் வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட கேட்போம். ரிஃபான் பேசுங்க இப்போ. சார் இதுல இப்ப தேவை விருப்பம்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ம் தேவைன்றது மனிதனுக்கு அடிப்படையா வேண்டியது. இப்ப உணவு, உடை, உறையுள்ள மாதிரி விருப்பம் நாங்க அதை தெரிவு செய்யறோம், அதை பூர்த்தி செய்யறோம். இப்ப உணவுண்டா ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த விருப்பம் வேறுபடும். ஒரு ஆள் சோறு சாப்பிடலாம், நூடுல்ஸ் சாப்பிடலாம், அது விருப்பம். அப்ப சார் இந்த சேவைத்துறையினுடைய விரிவாக்கம் அந்த விருப்புகளை அதிகரிச்சிருக்கு. அதாவது பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை அல்லது பொருட்களை நுகர்றத குறிக்குது. அதால பொருளாதார பரிமாற்றங்கள், அதாவது வியாபாரம் வளர்ச்சி ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி உற்பத்தி பொருட்களுடைய அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரிஃபான் சொல்லுங்க, இங்கு பணிகள் துறையின் விரிவாக்கம் ஏற்படுத்துகின்ற எத்தனை விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதிக்குள்ள? இப்ப நாங்கள் அடையாளப்படுத்த 2 சார். 2 பகுதி என்னென்னு சொல்லுங்களே. 1 சார், நுகர்வோர் விருப்புகள் அதிகரிச்சிருக்கு. பொருளாதார பரிமாற்றங்கள் மற்றும் அதனுடைய உற்பத்தி கருவிகளுடைய அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்கு. சரி, ரிஸ்லா இது எளிமையாக சொல்ல முடியுமா? சார் நான் அவர் சொன்னதுதான் சொல்ல வந்தேன், அவர் சொல்லிட்டார். அதான் சொன்னீங்க. ஓகே, சரி சரி சகோதரங்கள், நாங்கள் இதை பார்ப்போம். என்னென்னாலும் இங்கே எளிமையாக என்று நான் சொன்னது, எங்களுக்கு இந்த துறை சாராதவர்கள் என் போன்ற நபர்கள் இருப்பார்கள் தானே, அவர்களுக்காகத்தான் இந்த பகுதியை கேட்டேன் நான். இதுக்கு யாராவது எக்கனாமிக்ஸ் டீச்சர்ஸ் இருப்பீங்க என்று சொல்லி உங்களுக்கு விளங்குது என்கிறது எனக்கு விளங்குது. ஆனால் நீங்கள் பேசுகிறத சாதாரண வார்த்தையில் சொல்ல முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இங்கே முதல்ல சொல்கிறாங்க என்னென்னா, நுகர்வோர் விருப்புகளின் அதிகரிப்பு. இப்போ நுகர்வோருடைய விருப்பங்கள் அதிகரித்தல் என்று சொல்லுகிறது நுகர்வோருடைய தெரிவு. நுகர்வோர் வாங்குவதற்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான காலம், வறுமைப்பட்ட காலம், அல்லது இந்த இயற்கை பேரிடர் நிகழ்ந்த காலம், இந்த பகுதிகளில் எப்படி இருப்பாங்க? கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருந்து கொண்டா சரி அப்படின்னு தான் சரி. நுகர்வோருடைய விருப்பம் அதிகரித்தல்ங்கிறது அவர்கள் வேறு வேறு பொருட்களை வாங்குறது, வேறு வேறு விதமான பண்டங்களை நுகர்றது, இந்த மாதிரி அவர்களுடைய தெரிவுகள் விரிவடைந்து செல்வதை காட்டும். 2வது, பொருளாதார பரிமாற்றங்கள், எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ங்கிறது இங்கே வெறும் பணப்பரிமாற்றமாக கருதக்கூடாது. ஒரு பொருளை அல்லது சேவையை கொடுத்து தானே நாங்கள் பணத்தை வாங்குவோம். இப்போ நீங்கள் படிப்பிக்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. இந்த மாதிரியாக பொருளாதார பரிமாற்றம் என்பது வெறும் பண கொடுக்கல் வாங்கல் அல்ல, ஒருவர் இன்னொருவருக்கு பணத்தை கொடுப்பது மட்டுமாக இருக்காது. பொருளாதார பரிமாற்றம் என்று சொல்லப்படுவது அங்கே சேவைகள் அல்லது பண்டங்கள் என்பது வழங்கப்பட்டு அதற்கு பதிலாக பணம் பெறப்படுகிறது. அப்போ பொருளாதார பரிமாற்றங்களும் உற்பத்தி சாதனங்களும், அதாவது பொருட்கள் சேவைகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிற அந்த உற்பத்திக்கான உள்ளீடு, இதை பற்றியெல்லாம் நான் ரொம்ப விளங்கப்படுத்த இல்லை, சரிதானே? உற்பத்திகளை செய்வதற்கான சாதனங்கள், இவற்றினுடைய அதிகரிப்பையும் காட்டும். இப்போ பணிகள் துறை விரிவடைந்திருக்கிறது என்றால் அந்த பொருளாதாரத்தில் 2 விடயங்கள் நடக்கிறது. ஒன்று, நுகர்வோருடைய தெரிவுகள் விரிவலாகி செல்கிறது. நுகர்வோர் பல பண்டங்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு விளைகிறார்கள். 2வது, அங்கு பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களும் உற்பத்தி சாதனங்களும் வளர்ச்சி அடைந்து செல்லுகிறது. ஆகவே ஒரு பொருளாதாரத்தின் மேல் நோக்கிய வளர்ச்சியை பணிகள் துறையின் விரிவாக்கம் காட்டும். மறுவளமாக சொன்னால், பணிகள் துறை வளர்ச்சி அடைகிறது என்றால் அதன் அர்த்தம்
அங்கு நுகர்வோருடைய தெரிவுகள் அல்லது அவர்களுடைய கொள்வனவு ஆற்றலும் விருப்பமும் அதிகரித்து செல்லுகிறது. பொருளாதார குழுக்கள் வாங்கல்கள், அதாவது பண்டங்கள் சேவைகளும் பணமும் பரிமாற்றம் செய்யப்படுவதும் உற்பத்தி சாதனங்களினுடைய பயன்பாடும் அதிகரித்து செல்லுகிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை பற்றி ஒரு விளக்கத்தை 1857 ஏர்னஸ்ட் ஏஞ்சல் என்கிற ஜேர்மன் பொருளாதார அறிஞர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். வரவு செலவு திட்டத்தில் குறைந்த பங்கையே உணவுக்காக ஒதுக்கியதாக குறிப்பிட்டார். குடும்பங்களை பற்றி சொல்லியிருக்கல அவர் சொல்லுகிறார், செல்வ நிலையுடைய குடும்பங்கள் வீட்டு வரவு செலவு திட்டத்தில் குறைந்த பங்கையே உணவுக்காக ஒதுக்கியதாக குறிப்பிட்டார். கொஞ்சம் ஆழாகலமா வாசித்தீங்கன்னா இங்கு குறைந்த தொகை அல்ல, குறைந்த பங்கு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. உணவுக்காக அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தில் உணவுக்கான பங்கு குறைவாக இருந்தது. தொகைக்கும் பங்குக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டு நாங்கள் அங்கால நகர வேண்டும். அடிப்படையாக சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வா. இப்போ ஒரு நாளுக்கு 2000 ரூபாய் உழைக்கிற ஒரு நபர், அந்த 2000 ரூபாவில் குடும்பத்தின் உணவுக்கு செலவிடுகிறத பார்த்தீங்கன்னா சில வேளை 1500 ரூபாய் செலவு செய்யும். ஒரு தொழிலாளி 2000 ரூபாய் வருகிற கூலி தொழிலாளி உணவுக்காக செலவிடுவது ஒரு 1500 ரூபாவாக இருக்கும், 75% இருக்கும். இதுவே ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் பெறுகின்ற ஒரு தொழில் முயற்சியாளர் அவருடைய வீட்டில் உணவுக்காக செலவிடுவது 10,000 ரூபாவாக இருக்கும். இங்கு தொகை அதிகம், அந்த முதலாவது ஆளை விட 2வது ஆளுடைய தொகை அதிகம், ஆனால் பங்கு குறைவாக இருக்குது. 5%, 5% இருக்கும். அவருடையது 75%. இதுதான் ஏர்னஸ்ட் ஏஞ்சலினுடைய அர்த்தம். அவர் சொல்லுகிறார், செல்வ நிலையுடைய குடும்பங்கள் உணவுக்கு குறைந்த பங்கைத்தான் ஒதுக்குகிறார்கள். அங்கே மேலே அந்த பணிகள் துறையின் விரிவாக்கம் நுகர்வோருடைய தெரிவுகளிலேயும் பொருளாதார பரிமாற்றங்களிலும் உற்பத்தி கருவிகளிலும் அதிகரிப்பு புலப்படுத்துகிறது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக இந்த படிமுறை நிகழ்வு. இதை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா தெரியும். அப்போ முதல்ல சொல்லுகிறார், ஒரு செல்வ நிலை வருகிற போது உணவுக்காக குறைந்த செலவு தான் நடக்கும். அதுபோல இன்னும் அவர் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறார், அதிக வருமானம் ஈட்டும் நாடு, முதல் குடும்பத்தை சொன்னவர், அடுத்த அதிக வருமானம் ஈட்டும் நாடு என்று வருகிற போது அவர்களும் வருமானத்தின் குறைந்த பங்கைத்தான் உணவு, வீடு, அது தவிர பௌதீக ஆடம்பரம் மிக்க பிற பொருட்கள். பௌதீக ஆடம்பரம் மிக்க பிற பொருட்கள் என்று சொல்வது இங்க உணவு போன்றவை அல்ல, அதை விட ஆடம்பரம் மிக்கவை, அது தளபாடங்கள், வாகனங்கள் அல்லது நகைகள், இந்த மாதிரியாக பௌதீக ஆடம்பரம் மிக்க பிற பொருட்களின் மீது செலவிடும் அவர்கள் தமது வாழ்க்கையை அதிக பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்க அதிக சேவைகளை வேண்டி நிற்பர். இப்போ இங்க பாருங்க, முதல்ல சொன்னாங்க செல்வ நிலையில் உள்ள குடும்பங்கள் தங்களுடைய வருமானத்தில் ஒரு குறைஞ்ச பங்கைத்தான் உணவுக்கு செலவழிக்கிறார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ மற்றவற்றுக்கு என்று பார்க்குற போது உணவுக்கு அடுத்ததாக கைத்தொழில் பண்டங்கள் மீதும் அவர் இந்த விடயத்தை சொல்லுகிறார். அதுவும் குறையத்தான் இருக்குமா. ஆடம்பரம் மிக்க பொருட்களின் மீது கூட உணவு, வீடு, அவர்களுக்கான ஆடம்பர பொருட்களுக்காக செலவிடும் பங்கு குறைவாகத்தான் இருக்கும். குறைந்த பங்கையே அந்த நாடு செலவிடும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அதிக பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக ஆக்குவதற்கு சேவைகளை வேண்டி நிற்பார்கள். இப்போ வருமானம் அதிகரிக்கிற போது குறைந்த பங்கை உணவு, உறைவிடம், பௌதிக ஆடம்பரம் மிக்க பொருட்களின் மீது செலவிடுவர் என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதற்கு சேவைகளை வேண்டி நிற்பார்கள் என்பதனுடைய அர்த்தம் மிகுதி பெரிய பங்கை அவர்கள் சேவைகளின் மீது செலவிட போகிறார்கள். அப்போ இங்க மேலே சொல்லப்பட்டது இந்த சுருக்கம் திரும்பவும் உதாரணமாக காட்டப்பட்டிருக்கு. ஒரு நாட்டினுடைய உற்பத்தி அமைப்பில் சேவை என்பது பெரிய பங்கை கொண்டிருக்குமாக இருந்தால் அது செல்வந்த நாடு என்கிற கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பகுதியை பாருங்க. பொருளாதாரமானது அதிக அளவான இத்தகைய சேவைகளை கேள்விக்கு ஏற்ப வழங்க சேவைகள் துறையின் வெளியீடு அதிகரிக்கும். அப்ப நாட்டினுடைய உற்பத்தி துறை
இந்த சேவைகள், மக்கள் அதிக சேவைகளை வேண்டி நிற்கிறார்கள். பொருளாதாரம் அந்த கேள்விக்கு ஏற்ப சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்குது. அப்படி வழங்குகிற போது அங்க நிகழக்கூடிய மாற்றம் என்ன? சேவைகள் துறையினுடைய வெளியீடு அதிகரித்து போகும். இவ்வளவு தனி ஒரு விடயமா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல சரி அல்லது பொருளாதாரத்துல சரி உயர்ந்த வருமானம் பெறுகிற போது அவர்கள் பௌதீக பொருட்களுக்கும் உணவுக்கும் செலவிடுகிற தொகை குறைவாக இருக்கும். தொகை என்பதல்ல, பங்கு குறைவாக இருக்கும். அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கைக்காக சேவைகள் துறையின் மீது கவனம் செலுத்துவார். சேவைகளை வேண்டி நிற்பார்கள். அவர்களுக்கு அதிக சேவைகள் தேவைப்படும். உதாரணமாக சுற்றுலா, இந்த ஃபேஷியல், மேக்கப், முடியை கொண்டு போய் கேர்லி கேர் ஆகிறது, ஸ்ட்ரெயிட் கேர் ஆகிறது, இந்த மாதிரியானது. இதை தவிர என்ன, முடி பராமரிப்பு, வர்ணம் பூசுறது, இப்படியாக. இலங்கையில் ஒரு கிரிக்கெட் வீரர் இருந்தவர். அவர் அந்த என்னுடைய தலைக்கு செலவழிக்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. அது இப்படியான சேவைகளை அதிகம் வேண்டி நிற்பார்கள். சுற்றுலாத்துறை போன்ற பல சேவைகள் அங்கே வளர்ச்சி அடைய தொடங்கும். இந்த இடத்துல சேவைகளுக்கான கேள்வி அதிகரிக்க பொருளாதாரம் அந்த சேவையை வழங்குகிறது. அப்படி வழங்கும் போது சேவைகள் துறையினுடைய வெளியீட்டு மட்டம், உற்பத்தி மட்டம் அதிகரிக்கும். அப்போ எவ்வாறு சேவைகள் துறை உயர்ந்த வருமான நிலையில் விரிவடைகிறது என்பதை இந்த பகுதியில் விளங்கப்படுத்தி இருக்கிறார். மேலே சொன்னது போல நுகர்வோருடைய விருப்பங்களினுடைய அதிகரிக்கிறது. எப்படி அவர்கள் சேவையை வேண்டி நிற்பர், நுகர்வோருடைய விருப்பங்கள் அதிகரிக்கிறது. இங்கு பொருளாதார பரிமாற்றங்கள், உற்பத்தி கருவிகளின் அதிகரிப்பு ஏற்படுகிறது. அதாவது அவர்களுடைய தேவைக்கேற்ப சேவைகள் வழங்கப்படுகிறது, அதற்காக பணம் பெறப்படுகிறது. இது பொருளாதார பரிமாற்றத்தினுடைய விருத்தி. அவ்வாறு அதிகமான சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு அதிகமான உற்பத்தி காரணிகள், உற்பத்தி சாதனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விடயம் இதுக்குள்ள தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. அப்போ இவ்வளவும் ஒரே விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். இதுக்கு சொல்லப்பட்டதில் மேலே இருந்து இதுவரையான பகுதி பணிகள் துறையினுடைய விரிவாக்கம் எவ்வாறு ஒரு பொருளாதாரத்தின் செழிப்பினை காணும் என்பதை விவரிக்கிறதாக இந்த துண்டம் இருக்கு. அதுக்கு பிறகு பாருங்க, இந்த பணிகள் தொடர்பான மேலதிகமான விளக்கம் எங்களுக்கு தெரியும். பல பணிகள் தேசிய, இந்த பணிகளினுடைய துறை வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு அந்த பணிகள் முக்கியத்துவம் பெறுகிற தன்மையை காட்டுகிறார். பல பணிகள் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக விளங்குது. தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகள், நாட்டினுடைய வெளியீடு என்பது நாட்டினுடைய உற்பத்தி அல்லது உற்பத்தி ஆற்றல். நாட்டினுடைய உற்பத்தி ஆற்றலுக்கான பிரதான உள்ளீடுகளாக சேவைகள் விளங்குகின்றன. கல்வி, சுகாதார சேவைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மனித மூலதனத்தின் தரத்தை மேம்படுத்துகின்றன. சரிதானே? இப்போ இங்கே கல்வி, சுகாதாரம், பல பணிகள் தேசிய வெளியீட்டினுடைய உள்ளீடுகளாக இருக்குன்னு சொல்லி போட்டு கல்வி, சுகாதாரம் என்கிற சேவைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மனித மூலதன தரத்தினை மேம்படுத்துகிறது. அறிவு திறன் ஆற்றல் உள்ள மனிதர்களை உருவாக்கும் கல்வி, சுகாதாரமாக சேவைகள். தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு மற்றும் நிதியியல் பணிகள் போன்ற சேவைகள் அடுத்தபடியாக சொல்லியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு மற்றும் நிதியியல் பணிகள் போன்ற சேவைகள் 3 அடையாளப்படுத்தி இன்னும் இருக்கு என்று சொல்லும். வளரும் நிறுவனங்களுக்கு அத்தியாவசியமானதாகும். நிறுவனத்துறையினுடைய வளர்ச்சிக்கு அவசியமாக 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாங்கள் எண்ணிக்கொண்டு போனோம் என்றால் வசதியாக இந்த கேள்வி இருந்தது போல இருக்கு. வளரும் நிறுவனங்களுக்கு அத்தியாவசியமான 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு மற்றும் நிதியியல் பணிகள். அதுபோல மனித மூலதனத்தின் தரத்தை மேம்படுத்துவதற்கு 2 கல்வி, சுகாதாரம் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இச்சேவைகளை நாடொன்று போதிய அளவில் உற்பத்தி செய்ய இயலாவிடின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் ஆதரவளிக்க அந்த நாடு இத்தேவைகளை இறக்குமதி செய்ய வேண்டும். இப்போ இத்தேவைகள் என்று அவர் குறிப்பிடுவது சேவைகளை தான் சொல்லுகிறார். ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சிக்கு அபிவிருத்திக்கு ஆதரவு அளிப்பதற்கு சேவைகள் இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதற்கான நியாயம் என்ன, காரணம் என்ன? ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சிக்கு அபிவிருத்திக்கு ஆதரவு அளிக்க
சேவைகளை இறக்குமதி செய்தல் வேண்டும் என்று கூறப்படுவதற்கான காரணம் என்ன? இசானா பேசுங்க. சரி, அவங்க தவறுதல் ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க என்று நினைக்கிறேன். வேற யாராவது? ஒரு நாடு சேவைகளை போதிய அளவில் உற்பத்தி செய்ய இயலாவிடின் அவற்றை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று கூறப்படுவதற்கான காரணம் என்ன? சபி, கதைங்க. ஏனென்றா பொருளாதாரமானது அதிக அளவு இந்த இத்தகைய சேவைகள் கேள்வி கேட்பதான் அந்த தங்கி இருக்குதுன்னு சொல்றாரு. இருக்குது. துல்லியமான ஒரு விடையை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் துல்லியமாக. உங்களுடைய விடை சரியானது, ஆனால் துல்லியமானது அல்ல. ரிஃபான், சார் மனித மூலதனத்தினுடைய தரத்தை மேம்படுத்துறது. முஜீப், இன்னும் கொஞ்சம் தேடுவோம். ரிஃபான் சொல்லுங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு சேவையிட முக்கியத்துவம் பத்தி சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்ல. அப்ப பொருளாதார வளர்ச்சிக்கு தான் சேவைகளை இறக்குமதி செய்யணும்னு சொல்றாங்க. சொல்லப்பட்டது. சந்திரகுமார், பொருளாதார வளர்ச்சிக்கு சார் தொழில்நுட்ப சேவைகளை சிறப்பான வினைத்திறனாக பெற்றுக்கொள்வதற்கு தேவைன்னு நினைக்கிறேன் சார். சரி. ஃபாத்திமா, ரிஃபானா, ரொம்ப நாளை கூட பேசுறோம். சொல்லுங்கம்மா. பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் ஆதரவு அளிக்கிறதுக்காக. பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் ஆதரவு அளிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட வேண்டும். பரவாயில்லை, ஏறத்தாழ சரியான விட. என்னுடைய கேள்வியை திரும்பவும் சொல்லுகிறேன். ஒரு நாடு தேவைகளை போதிய அளவில் உற்பத்தி செய்ய இயலாது பொருளாதார வளர்ச்சிக்கு அபிவிருத்திக்கு ஆதரவு அளிப்பதற்காக சேவைகளை இறக்குமதி செய்ய வேண்டும் என கூறப்படுவதற்கான காரணம் என்ன? நாட்டில் போதிய அளவு சேவை உற்பத்தி இல்லாத காரணத்தினால. சரி, திரும்பவும் சொல்லுகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காந்த், திருப்பி சொல்றேன். ஒன்று, நாட்டில் சேவைகள் போதிய அளவில் இல்லை. அவ்வாறான சூழலில், அதைத்தான் நான் சொல்லுகிறேன் திரும்பவும், இந்த சேவைகளை நாடு போதிய அளவில் உற்பத்தி செய்ய இயலாத போது பொருளாதார வளர்ச்சிக்கு அபிவிருத்திக்கு ஆதரவளிப்பதற்கு இவற்றை இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கும் என்பதற்கான காரணம் என்ன? ஏன் இவற்றை இறக்குமதி செய்ய வேண்டி? இஸ்தியாக், ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி அடையுமா இருந்துச்சுன்னா சேவைக்கான கேள்வி கூடும். சேவைக்கான கேள்வியை பொருட்களை விட சேவைக்கான கேள்விதான் கூட இருக்கும். அந்த அபிவிருத்தி அடைய போகின்ற கலா வருமானம் எல்லாம் கூடும் மக்களுக்கு. ஓகே, ரிஃபான் திரும்ப ஒன்ல இருக்கீங்க, புதுசா ஏதோ சொல்ல போறீங்களா? சார், சொல்லுகிற ஆளை தவிர மற்ற ஆக்கள் பிறகு பேசாம இருக்க வேணும். நான் ஒரு ஆள பெயர் சொல்லிட்டேன்டா அவர் கதைப்பார். எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லோ. ரிஃபான் சொல்லுங்க. 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. மேல அந்த நாட்டினுடைய மனித மூலதனத்தை மேம்படுத்துறதுக்கும் நிறுவனங்கள வளர்ச்சிக்கும் இந்த சேவைகள முக்கியத்துவம் அவசியம். பார்ப்போம். நிறைவான சான்ஸ் யாராவது ஒரே ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம். மாஹிர் சொல்லுங்க. இப்போ ஒரு நாட்டுல சேவை தொழில்ன்றது அந்த நாட்டுல அந்த முக்கியமான பணிகள் தானே சார். அந்த பணியாளர்களை உற்பத்தி செய்யாத விடத்து அந்த பணிகள் சீமிதம் அடைஞ்சிடும். அப்ப அந்த பணிகளை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அந்த நாட்டுல சேவை அந்த நாடு அபிவிருத்தி அடையும். பணியாளர்களை வேறு நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஆகவே எங்கட நாட்டுக்கு எந்தெந்த சேவைக்கு ஆக்கள் தேவையோ அந்தந்த ஆக்களை நாங்க உற்பத்தி செய்யறன்ற அந்த பொருள் அவங்கள உருவாக்க வேண்டும். சரி, என்னுடைய நோக்கம் இருந்தது உண்மையில SLPS 16 அவங்க முதல்ல முன் பண்ணாங்க. உங்களோட பேரை சொல்லிட்டு பேசுங்க. இனி வருகிற போது இதுக்கு பின்னால உங்களுடைய பெயரை பயன்படுத்துங்க. அப்ப கூப்பிட வசதியாக சொல்லுங்க. என் பேர் நசீரா சார். ஓகே, சொல்லுங்கம்மா. அபிவிருத்தி குறிகாட்டில பல சுட்டங்கள் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில ஏற்கனவே முன்னைய இதுல மாஹிர் சார் சொன்ன மாதிரி அதாவது பொருளாதார விருத்தியில பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது ஏனைய நாடுகள்ல இருந்து தொழில்நுட்ப திறன் வாய்ந்த தொழிலாளர்களை இறக்குமதி செய்து அந்த பணியை மேம்படுத்துறது தான் நோக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நல்லது. ஃபாத்திமா, ரிஃபான், அவங்களுக்கு நிறைவான வாய்ப்பு.
சார் அந்த பணிகள்ன்றது தேசிய நாட்டின் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடாக கருதப்படுது. அப்ப எனவே தேங்க்யூ. கிரேட். இங்க இந்த பகுதியை நான் உண்மையில எனக்கு இருக்கிற கேள்விகளுக்கு மட்டும் விடை தேடுவது என்றுதான் யோசிச்சிருந்தேன். ஆனால் அதை மனசு கேட்கல. சரியா? இங்க பாருங்க, பல பணிகள் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக விளங்குகின்றன. ஏனைய பகுதியை நான் அளிக்கிறேன். பல பணிகள் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக விளங்குகின்றன. அதை நேராக ஒரு கோடு போட்டு வேணும் என்கிறது என்னுடைய விருப்பம். பார்ப்போம். சரியா? பல பணிகள் தேசிய வெளியீட்டின் உள்ளீடுகளாக விளங்குகின்றன. அதை அடுத்து 2 விடயம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. கல்வி சுகாதார சேவைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மனித மூலதனத்தின் தரத்தை மேம்படுத்துகின்றன. இது ஏன் தந்தவர்? இந்த பகுதி ஏன் சொல்றாங்க? அந்த பல பணிகள் என்று சொன்னதுல அந்த தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடாக விளங்குவதை விவரிப்பதற்காக, ரிஃபானா உள்ளே இருங்க, அதை விவரிப்பதற்காக ஒரு விடயத்தை சொல்றார் பாருங்க. இப்ப கல்வியின் சுகாதாரமும் மனித மூலதனத்தை மேம்படுத்துது. தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு, நிதியியல் பணிகள் வளரும் நிறுவனங்களுக்கு அவசியமானதாகும். இந்த பகுதி இவ்வளவு பகுதி, அதாவது இந்த கல்வி என்பதில் தொடங்கி அத்தியாவசியமானதாகும் என்பது வரையில தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக இந்த பணிகள் விளங்குவதை விவரிப்பதற்கான விளக்கம். எனவே என்று சொல்லுகிறார். எனவே என்று சொல்லுவோம் தானே ஆங்கிலத்தில். எனவே இச்சேவைகள் போதிய அளவில் உற்பத்தி செய்ய இயலாத போது பொருளாதார வளர்ச்சிக்கு அபிவிருத்திக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் அதை இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கும். எனவே என்பதை எதனோட லிங்க் பண்ணினவர்? எனவே என்கிற விடயத்தை எதனோட தொடர்பு படுத்துகிறார்? ரிஃபானா போயிட்டாங்களா? அந்த மேல சொன்ன அந்த பல பணிகளை தான் இப்ப விடயம் அந்த பகுதியை ஒதுக்கி விட்டு வாசிக்கப்பட வேண்டாங்க. பல பணிகள் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக விளங்குகின்றன. எனவே இந்த சேவைகளை நாடு போதிய அளவில் உற்பத்தி செய்ய இயலாவிட்டால் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவற்றை இறக்குமதி செய்தாவது கொடுக்க வேண்டும். இப்ப இங்க போதிய அளவில் உற்பத்தி செய்ய முடியாவிட்டால் சேவைகள் இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன? பணிகள் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக காணப்படுவது. சரிதானே? நான் உங்களுடைய எல்லோருடைய பொருளியல் அறிவையும் பார்த்தேன். உண்மையில நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தார்கள் அபிவிருத்தி குறிகாட்டிகள் தொடர்பாக. இந்த விடயங்கள் இந்த சுட்டி உரைக்கும் வகையில் உங்களுக்கு 2 விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பேப்பர் சரி, உங்களோட பாடசாலை நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு சரி, ஸ்பெசிபிக் ஆன்சர் அந்த ஸ்பாட்ல கொண்டே ஆணி அடித்தால் மட்டும்தான் புள்ளி. இல்லாவிட்டால் அதற்குரிய புள்ளியை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. இங்கே இந்த ஆணி அடிக்கிறதுக்காகத்தான் நான் மெனக்கட்டி உலகையும் கதைச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் எந்த பந்தியை வாசித்தாலும், அது கம்ப்ரீன்ஷனாக இருந்தா என்ன, கேஸ் ஸ்டடியாக இருந்தா என்ன, நாளைக்கு வருகிற உங்களோட எஜுகேஷன் செக்டரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டாக இருந்தா என்ன, இதை வாசித்தாலும் இப்படி வாசிக்கணும். இப்போ இங்கே அவர் மேலே முதல்ல சொன்னது ஒரு தனி செக்டர், அதை முடிஞ்சுது. செல்வ நிலை இருக்கும்போது சேவைகள் துறை மேலோங்கி இருக்கும். அதை விளங்கப்படுத்தி சொன்னார். ஒரு சேவைகள் துறை மேலோங்கி இருக்கிறது என்றால் அங்கே மக்கள் பல்வேறு பண்டங்கள் மீதும் சேவைகள் மீதும் பொருட்கள் மீதும் ஆர்வம் கொண்டு அதை வாங்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறார்கள். நாட்டின் பொருளாதார பரிமாற்றம், அதாவது கொடுக்கல் வாங்கல்கள், பொருட்கள் சேவைகளினுடைய கொடுக்கல், பணத்தினுடைய வாங்கல், பரிமாற்றம், பொருட்கள் சேவைகள் பணம் பரிமாற்றத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. அது செல்வ நிலை அதிகரிக்கிற போது எவ்வாறு இது நிகழ்கிறது என்று சொன்னார். மக்கள் இந்த வீடு வாசல் கார் நகை நட்டு எல்லாத்துக்கும் செலவழித்தது போக ஆடம்பரமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, சேஃப்டி செக்யூரிட்டி என்ஜாய்மெண்ட், இதுக்காக அவர்கள் அதிகமாக சேவைகளை நாடுவார்கள். அப்போ சேவைகளை உற்பத்தி செய்கிற போது சேவைத்துறை அவர்களுடைய கேள்விக்கு ஏற்ப உற்பத்தி செய்கிற போது சேவைத்துறையில் பிரமாண்டமான வளர்ச்சி வந்துவிடும். இது ஒரு பகுதி சொல்லிட்டேன்.
இரண்டாவது, சேவைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் சொல்றார். இவை தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகள். பல சேவைகள், எல்லா சேவைகளும் அல்ல, ஆனால் சேவைகள் தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகள். அப்படி சில சேவைகளை உங்களுக்கு உதாரணம் சொல்றார். கல்வி, சுகாதாரம் என்பவை மனித மூலதனத்தை மேம்படுத்துது. தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு, நிதியியல் பணிகள் நிறுவன வளர்ச்சிக்கு அத்தியாவசியம். எனவே இந்த சேவைகளை மேலே சொல்லப்பட்ட தேசிய வெளியீட்டின் பிரதான உள்ளீடுகளாக விளங்குவதன் காரணமாக இந்த சேவைகளை நாடு போதிய அளவில் உற்பத்தி செய்ய வேண்டும். அப்படி இயலாவிட்டால் இறக்குமதி செய்தாவது கொடுக்க வேண்டும். சரியா? அழகா புரிந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய தவறுகள் தொடர்பில் நீங்கள் அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை. இப்போதும் நீங்கள் பயிலுனர்கள் தான். சரிதானே? இப்போதும் நீங்கள் பயிலுனர்கள் தான். நான் ஐயோ ஆசிரியர் அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. தெரிஞ்சால் இந்த செஷன் தேவையில்லையே. இப்போ நீங்கள் அச்சமடைய தேவையில்லை. ஆனால் கணிசமான பகுதியை நாங்கள் பார்க்கிற விதம், எங்களுடைய பார்வையில் இன்றைக்கும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்றிருந்தால் அது இந்த சேலமரனுடைய வெற்றி. சரி, தொடர்ந்து வாசிப்போம். நாங்கள் பெரும்பாலும் நாடுகளுக்கு இடையில் வர்த்தகத்துக்கு உட்படுத்தப்படும் இந்த கிரேட் அடுத்த ஏரியாவுக்கு பயந்துட்டேன். அப்போ இந்த சேவைகளினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி ஒரு நாட்டுக்குள்ள தேசிய உற்பத்தியின் உள்ளீடாக இருக்குது, அதுக்கு உதாரணம் சொல்லி இது போதாவிட்டால் வெளியில இருந்து வாங்கி கொடுங்கடாப்பா என்ற ஒரு ஏரியா சொல்லிட்டு அடுத்ததா இந்த சேவைகளினுடைய சர்வதேச வர்த்தகத்தில் விட்டார். அடுத்தபடியும் சேவைகளின் பரிமாற்றம், நாடுகளுக்கு இடையிலான சேவை பரிமாற்றத்துக்கு போகிறார். பெரும்பாலும் நாடுகளுக்கு இடையில் வர்த்தகத்துக்கு உட்படுத்தப்படும் உற்பத்தி பொருளை போல அன்றி பணிகளானவை சர்வதேச ரீதியாக 4 வெவ்வேறு வகைகளில் வர்த்தகப்படுத்தப்படுகின்றன. இப்போ இங்கே சொல்லுகிறார், முதல்ல பொருட்களை போல அல்ல, பணிகள் 4 வகையாக வியாபாரம் செய்யப்படுகிறது. பணிகளில் 4 வகையான பணிகள் வியாபாரம் செய்யப்படுகிறது. தொலைத்தொடர்பு பணி, துறைமுக பணி, உல்லாச பயண பணி மற்றும் ஊழியம் வழங்கும் பணிகள் என்பனவே அழுத்தி சொல்லுகிறார். என்பனவே அழுத்தி சொல்வதற்காக அந்த ஏயை போடுகிறார். என்ன அந்த ஒரு உண்மை அல்லது அழுத்தி சொல்றது, அதுக்கு ஏயை பயன்படுத்துகிறது. தமிழ் ஆசிரியர்கள் இருப்பீங்க நினைக்கிறேன். அந்த ஏ என்பது பயன்படுத்துகிறேன் தெரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசை, நிறை என்று 6 விதமாக பயன்படுத்துவார்கள். இங்கே ஒரு தேற்றம் அழுத்தி சொல்றது. சரி, அப்போ இங்கே சொல்லியிருக்கிறாங்க, என்பனவே இலங்கையின் பிரதான பணி ஏற்றுமதிகள் ஆகும். இலங்கைக்கு 4 விஷயம்: தொலைத்தொடர்பு பணி, துறைமுக பணி, உல்லாச பயணி. அப்போ முதல்ல சொல்லியிருக்காங்க, இது நாடுகளுக்கு இடையில வியாபாரம் செய்யப்படுற உற்பத்தி பொருட்களை போல அல்ல, பணிகள் சர்வதேச ரீதியாக 4 வெவ்வேறு வகையாக வியாபாரம் செய்யப்படுது. இலங்கை 4 பிரதான பணிகள் ஏற்றுமதி செய்கிறது: தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்தில் ஏற்பட்ட புரட்சிகர வளர்ச்சியானது நாடுகளிடையே பணிகளின் சர்வதேச வர்த்தகத்துக்கு வகை செய்துள்ளது. இது ஒரு பகுதியாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளேன். இது ஒரு தனிப்பகுதியாக எடுத்து கதைக்கலாம். சரி, இந்த பகுதியில சர்வதேச ரீதியாக வர்த்தகப்படுத்தப்படுகின்ற 4 வகையான பணிகள் குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா? அந்த 4ஐயும் சொல்லுங்கள் ரிஸ்லா. கேட்போம். 1 தொலைத்தொடர்பு பணிகள், துறைமுக பணிகள், உல்லாச பயண பணிகள் மற்றும் ஊதியம் வழங்கும் பணிகள். இது சர்வதேச ரீதியாக 4 வெவ்வேறு வகைகளில் வர்த்தகப்படுத்தப்படுகின்ற பணிகள், அப்படியா? சரி, அடுத்த கேள்வி, இலங்கையின் பிரதான பணி ஏற்றுமதிகள் எவை? இலங்கையின் பிரதான பணி ஏற்றுமதிகள் எவை? அதுதான் சார் ஆல்ரெடி சொன்னது. அப்போ சர்வதேச ரீதியாக வர்த்தகப்படுத்தப்படுகின்ற 4 வகைகளும் அவை: தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து. அது அங்க இருக்குது, அதுக்கு கீழ் லைன்ல. சரி, அப்போ அடுத்த கேள்வி, பணிகளின் சர்வதேச வர்த்தகத்தை தூண்டிய காரணிகள் எவை? பணிகளின் சர்வதேச வர்த்தகத்தை தூண்டிய காரணிகள் எவை?
சார் அதுதான் சார் தொடர்பாடல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து. இப்ப நானும் நீங்களும் இந்த சென்ட்ரல் கவுண்டமணி இந்த வாழைப்பழம் மாதிரியான நிலைமையில இருக்கிறோமோ? அப்படி இருக்கோ? அப்படித்தான் இருக்கிறோம். என்ன பண்ண முதல்ல கேட்டா அதுதான்னு சொல்றீங்க. அப்ப மற்ற பழம் வேண்டாம் அதான் என்ன இதுன்னு சொல்றீங்க. நான் அவங்ககிட்ட எவ்வளவு காசு கொடுத்தேன்? 10 ரூபா கொடுத்தேன். எத்தனை பழம் வாங்கினேன்? 2 பழம். சரி, ஒரு பழம் இங்க இருக்கு, மற்றது அதானே இது. அந்த மாதிரி இருக்குல்ல. பெருசில் நான் கேள்வி பண்றதாக இல்லை, கனவேரோட நிலைமை இதுதானா? நான் விளங்கப்படுத்துறதுக்காக உங்களை ஏற்கனவே எனக்கு அறிமுகம் என்கிறதுனால நான் ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் பேசி இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோட கதைக்கிறேன். நீங்க மனங்கோட மாட்டீங்க என்று பேசுவோம் தொடர்ந்து. அப்ப இங்க கவனிங்க, இந்த பகுதியை நான் அழுத்தி வாசிக்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை. அந்த சகோதரிய நெருக்கடிக்குள் இருக்கிறது அல்ல என்னுடைய நோக்கம். திரும்ப ஒரு தடவை அதை பாருங்கம்மா. இதுல இன்னொரு விடயம் இப்படியே வச்சுக்கொண்டு வெயிட் பண்ணுங்க. இதை ஏன் சொல்லுகிறேன்டா, ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதிக்குள்ள இருந்து 5 கேள்விகள் கேட்கிற வளமை உண்டு. இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிறிய பரீட்சைகள்ல இருந்து பெரிய பரீட்சைகள் வரைக்கும் எதிர்பார்க்க இயலும். சிறிய பரீட்சை என்ன சொல்கிறது, ஏஎல்லோட கேட்பவற்றில் இருந்து அதிபர் சேவை, இலங்கை நிர்வாக சேவை, கல்வி நிர்வாக சேவை, ஆசிரியர் கல்வியலாளர் சேவை வரைக்கும் இது போகும். 5 கேள்வி கேட்டால் ஒரு விடயத்தில் தெளிவாயிருங்க. கேள்விக்கு விட தெரியுது என்று சொல்லி போட்டு தயவு செய்து எழுதி போடாது. எழுதினீங்களா டோட்டலாக அவுட். அப்படி கேள்வி பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு அற்புதமான உரைப்பகுதி இதில் வச்சு விளங்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதால உங்களுக்கு சொல்லுது. சரியா? இப்போ நாடுகளுக்கு இடையில் வர்த்தகத்துக்கு உட்படுத்தப்படும் பணிகள் எத்தனை வகைப்படும்? முதலாவது கேள்வி. நாடுகளுக்கு இடையில் வர்த்தகத்துக்கு உட்படுத்தப்படும் பணிகளை எத்தனை வகைப்படுத்தலாம் என்ற முதலாவது கேள்வி கேட்கப்பட்டால், நாங்கள் 4 வெவ்வேறு வகைகளில் வர்த்தகப்படுத்தப்படுகிறது. தொலைத்தொடர்பு பணி, துறைமுக பணி, உல்லாச பயண பணி மற்றும் ஊழியம் வழங்கும் பணிகள் என்று விடையளித்தாச்சு. அடுத்த கேள்வியாக கேட்பார். அது 2வது கேள்வியாக கேட்க மாட்டார். அடுத்த 3வது கேள்வியா ஒரு கேள்வியை கேட்கிறார். பணிகளின் சர்வதேச வர்த்தகத்துக்கு வகை செய்துள்ள மாற்றங்கள் எவை? அடுத்து போய் ஒரு 4ஆம் கேள்வி ஏதோ ஒன்று கேட்டு 5வது கேள்வியாக ஒன்று கேட்கிறார். இலங்கையின் பிரதான பணி ஏற்றுமதிகள் எவை? இப்போதான் நீங்க சிக்கப்படுவீங்க. ஐயோ, நாங்க மேலே எழுதினது தான் இதுக்கு விடையாக வருது. சரியா? இறுதி தீர்மானம் வரும் வரைக்கும் அந்த 5 கேள்விக்கும் விடை எழுதக்கூடாது. மிக தெளிவாக இருப்பவர்களுக்கு வேற நிலைமை. அந்த தெளிவு எங்களுக்கு பரீட்சை மண்டபத்தில் வராது. அங்க பதட்டம் காரணமாக இருக்கும். சரி, இப்போ எனக்கு யார் சொல்ல போறீங்க? சர்வதேச ரீதியாக வர்த்தகப்படுத்தப்படுகின்ற பணிகளின் வகைகள் எத்தனை? அவை எவை? யார் பதில் சொல்ல முடியும்? மாஹிர் சொல்லுங்க மாஹிர். தொலைத்தொடர்பு, துறைமுக பணி அல்லது மற்றும் அதோட சேர்த்து உல்லாச பணி மற்றும் ஊழியம் வழங்கும் பணிகள் சர்வதேச ரீதியாகவும், அதுல அதனால்தான் சர்வதேச ரீதியாக. சரி, அப்ப இலங்கையின் பிரதான பணி ஏற்றுமதிகள் எவை? இலங்கையில தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து. ஊழியம் வழங்க சொல்லப்படல. பணிகளின் சர்வதேச வர்த்தகத்துக்கு வகை செய்தவை எவை? அந்த இந்த அதாவது தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து ஏற்பட்ட புரட்சிகரமான வளர்ச்சி. முதல் கேள்விக்கும் அதே விடையதான சொன்னீங்க போல இருக்கு. சரி, பாப்போம். சரி, கவனிங்க. இங்க என்ன செய்யறோம் என்றால், ஒரு வெற்றிடத்துக்கு இன்னொன்று எடுத்து நிரப்புவதன் மூலமாக அடுத்ததுக்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறோம். அடுத்த வெற்றிடத்துக்கு இன்னொரு பிழையான விடையை போட்டு நிரப்புவதன் மூலமாக 3 கேள்விக்கும் பிழையான விடைகளை வழங்குகிறோம். உண்மையில இந்த உரைப்பகுதியில சர்வதேச ரீதியாக வர்த்தகப்படுத்தப்படும் பணிகள் எவையும் குறிப்பிடப்படவில்லை. விடை அதுதான். சர்வதேச ரீதியாக வர்த்தகப்படுத்தப்படும் பணிகள் எத்தனை வகை என்று சொல்லப்பட்டால் 4 வகைப்படும். அந்த பணிகள் விரித்துரைக்கப்படவில்லை. அந்த பணிகள் தொடர்பான விவரிப்பு இங்க இல்லை. சரிதானே?
பொருட்களைப் போல அல்ல, பணிகள் சர்வதேச ரீதியாக 4 வெவ்வேறு வகைகளில் வர்த்தகப்படுத்தப்படுகின்றன. அவ்வளவுதான். பணிகளானவை 4 வெவ்வேறு வகைகளில் வர்த்தகப்படுத்தப்படுகின்றன. அந்த 4 வகைகளும் உரையாசிரியர் எடுத்துரைக்கவில்லை. 2வது விடயம், இலங்கையின் பிரதான பணி ஏற்றுமதிகள். அது 4 சொல்லப்பட்டிருக்கு. தொலைத்தொடர்பு பணி, துறைமுக பணி, உல்லாச பயண பணிகள், 4வதாக ஊழியம் வழங்கும் பணிகள், அதாவது தொழிலாளர் ஏற்றுமதி. இங்கிருந்து தொழிலாளர்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யும். இவை இலங்கையின் பிரதான ஏற்றுமதிகள். பணிகளின் சர்வதேச வர்த்தகத்துக்கு வகை செய்திருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தா, தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து என்பவற்றில் ஏற்பட்ட புரட்சிகரமான வளர்ச்சி. இது ஒரு கூட்டு எழுவாய். அதனுடைய பயனிலை புரட்சிகரமான வளர்ச்சி. தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து என்பவற்றில் ஏற்பட்ட புரட்சிகரமான வளர்ச்சி. இதைத்தான் உங்கள்கிட்ட இருந்த அவர்கள் புறவயமான வினா என்று சொல்லுகிறார். கேட்கப்படுகிற கேள்விக்கு உரைப்பகுதியில் விடை இருக்கும். ஆனால் அதை தெரிந்து எடுத்து இங்கே இருக்கிற விடயத்தை மாறாமல் கொண்டு சென்று எழுதினால் அது புறவயமான வினா, அகவயமானது வராது. அகவயமானது என்பதனுடைய அர்த்தம் நீங்க ஏற்கனவே எனக்கு விளங்கப்படுத்துறீங்க. பொருளியல் கோட்பாடுகள், அபிவிருத்தி அளவீட்டுகள் அல்லது அபிவிருத்தி அளவீட்டு சுட்டிகள், இந்த மாதிரியான விளக்கங்களை அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். உரைப்பகுதியில இருக்கிறதுல இருந்து நீங்க பதிலளித்தால் போதுமா. பொருளியல் தெரியாதார்கள் என்ன செய்யும்? பொருளியல் தெரியாமல் தரப்பட்ட விடயத்தை வாசித்து விளங்கி கொள்ள மட்டும் முடியுமானவர்களுக்கு ஒரு வினாத்தால் பக்கச்சார்பாக அமைய முடியாது. உங்களுடைய இதற்கு வெளியில் இருக்கக்கூடிய பொது அறிவை பயன்படுத்தி கிரகித்த வினாத்தாளுக்கு விடையளிக்க கூடாது. இதை புரிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவுமே தவிர, சில வேளைகளில் சில உரைப்பகுதிகளில் தவறான விளக்கங்களே சொல்லப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் இந்த பகுதியை பார்த்தோம். இது நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்துக்கு உட்படுவது தொடர்பாக. இதனுடைய தாக்கத்தை அடுத்த பந்தியில சொல்லுகிறேன். இதனுடைய தாக்கம் தொடர்பாக சொல்லுகிற போது, நாடுகளுக்கு இடையில இதெல்லாம் வளர்ந்துட்டு அது முடிஞ்சு. இவ்வாறு பணிகளின் சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சி அடைவதனால நெருக்கீட்டுக்கு உள்ளானவர் யார் என்றால் உலக வர்த்தக நிறுவனம். அவருக்கு ஒரு மேலதிகமான பணி ஒன்று உருவாகுது. பணிகளின் சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் போது உலக வர்த்தக நிறுவனம் பணிகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பொதுமைப்படுத்தப்பட்ட உடன்பாட்டிற்கு ஏற்ப விதிமுறைகளை உருவாக்கியது. இப்போ இங்க இவ்வளவு காலமும் பொருட்கள் தொடர்பான வர்த்தக விதிகளைத்தான் அது உருவாக்கி கொண்டிருந்தது. இப்போ என்ன செய்யுது? பணிகளுக்கும் பொருந்தக்கூடிய பொதுமையான ஒப்பந்தங்களுக்கு ஏற்ற விதி, உடன்பாட்டுக்கு ஏற்ப விதிமுறைகளை உருவாக்கியது. சர்வதேச வர்த்தக விதிகளை உருவாக்குவது யார் என்று கேட்டால் உலக வர்த்தக நிறுவனம். இதுக்குள்ள அது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. விதிகள், சட்டங்கள், ஒழுங்கு விதிகள் என்ன, இது எல்லாமே ஒரே விதமாகவே நாங்கள் பொருள் போடல் செய்து கொள்ள முடியும். இங்க உலக வர்த்தக நிறுவனத்தினுடைய பணி என்ன சொல்லப்பட்டிருக்குது? வர்த்தக விதிமுறைகளை உருவாக்குவது. இந்த வர்த்தக விதிமுறைகள் இப்போது பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் கொமனா உருவாக்கி இருக்கு. பொதுமைப்படுத்தப்பட்ட அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற கொமன் அக்ரிமெண்ட், சர்வீஸ் குட்ஸ் ரெண்டுக்கும் ஏற்றதாக அது உருவாக்கி இருக்கிறது. தனியே பொருட்களின் வர்த்தகத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த வர்த்தக ஒப்பந்தங்களில் படிப்படியாக பணிகளின் வர்த்தகமும் ஒன்றிணைக்கப்பட்டது. அப்போ ஆரம்பத்தில் பொருட்களினுடைய வர்த்தகம் தான் இருந்தது. பிறகு உலக வர்த்தகம் என்றால் பொருட்களின் வர்த்தகமும் இருக்கும், சேவைகளின் வர்த்தகமும் இருக்கும், ரெண்டும் சேர்த்துட்டாங்க. அதுக்குத்தான் அந்த துறை வளர்ச்சி அடையக்குள்ளேயே உலக வர்த்தக நிறுவனம் பணிகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பில் பொதுமையான ஒரு ரெண்டுக்கும் பொதுமைப்படுத்தப்பட்ட விதிகளை உருவாக்கி விட்டது. இதுல உல்லாச பயணம், தொடர்பாடல் மற்றும் நிதியியல் பணிகள் தொடர்பில் இலங்கை ஏற்கனவே உலக வர்த்தக நிறுவனத்துக்கு பணிகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பொது உடன்பாட்டின் கீழ் தொடர் உறுதிமொழிகளை வழங்கியிருக்கிறது. இந்த விதிகளுக்குள்ள இலங்கைக்கு பொருந்துகிற ஏரியாக்கள் எதுன்னு பார்த்தா உல்லாச பயணம், தொடர்பாடல், நிதியியல் பணிகள் தொடர்பாக
இந்த உலக வர்த்தக நிறுவனத்தின் விதிகளை ஏற்று அங்கீகரித்து இலங்கை தொழிற்பட்டு கொண்டிருக்கு. அதான் இலங்கை தொடர் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளது என்பதனுடைய அர்த்தம் உலக வர்த்தக நிறுவனத்தினுடைய விதிமுறைகள் இலங்கையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு உடன்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டபடியே சாராம்சம் இதுதான். மூன்றாவது இந்த பகுதியில பொருட்களுடைய வர்த்தகத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த உலக வர்த்தகம் சேவைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. உலக வர்த்தக நிறுவனம் சேவைகளையும் உள்ளடக்கியதாக உலக வர்த்தக உடன்படிக்கைகளுக்கான விதிகளை தாபித்துள்ளது. இலங்கை தன்னோடு தொடர்புடைய துறைகளான உல்லாச பயணம், தொடர்பாடல், நிதியியல் பணிகள் தொடர்பாக உலக வர்த்தக நிறுவனத்துக்கு வாக்குறுதிகளை அல்லது அது தொடர்பான தன்னுடைய உறுதிமொழிகளை அது வழங்கிவிட்டது. அதாவது இலங்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சர்வதேச வர்த்தகத்தின் விதிகளை இலங்கையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. இதுதான் இந்த பகுதியினுடைய சாராம்சமாக இருக்கும். சரியா? கொஞ்சம் நாங்கள் வாசிக்கிறதுல இன்னும் முன்னேற இருக்குது என்கிறதை இது புலப்படுத்தும். உங்களுடைய பதில்கள் சில வேளைகளில் விடை தெரிந்தவர்கள் அல்லது இன்னும் புரிந்தவர்கள் பேசாமல் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் பேசிய சகோதரர்கள் சகோதரிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த பகுதிக்குரிய மதிப்பீட்டை செய்து கொள்ள முடியும். சரி, இப்போ பாருங்க, இப்பந்திக்கு பொருத்தமான தலைப்பு பணிகள் வர்த்தகமாகும். கரண் சொல்லுங்க. ஆம் சார். ஓம். ஆம், சரியா? சபி சரியா? ஓம் சார். சரி, பாப்போம். வேற யாராவது இல்லைங்கிற விட சொல்லுகிறவர்கள் யாரும் ஏனும் உண்டா? இல்லை என்கிற விட உண்மையிலே இதற்கான விட இல்லை என்பது. இந்த பந்தியில பணிகளினுடைய வர்த்தகம் என்பது ஒரு பகுதி மட்டும்தான். உண்மையில பணிகளின் முக்கியத்துவம் தான் இங்கே பேசப்பட்டிருக்கு. பணிகள் துறை வளர்ச்சி அடைவது என்னென்ன பொருளாதார பண்புகளை காட்டும். இரண்டாவது, ஒரு நாட்டுக்கு பணிகள் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. மூன்றாவது, பணிகள் தன்னிடம் இல்லாவிட்டால் இறக்குமதி செய்ய வேண்டிய சூழலை ஏற்படுத்தி நிற்பதன் நிலைமை வழங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக, அவ்வாறு இருக்கிற போது சர்வதேச வர்த்தகத்தில் பணிகள் வர்த்தகம் தோற்றப்படுகிறது. இதற்கேற்ப உலக வர்த்தக விதிகள் உருவாக்கப்பட்டிருக்குது என்பது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிக பொருத்தமான தலைப்பு பணிகள் வர்த்தகம் என்பது தவறான விட இல்லை என்பதுதான் சரியான. இந்த உரைப்பகுதியை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. இது பணிகள் வர்த்தகம் தொடர்பாக பேசவே இல்லை அல்ல, பணிகள் வர்த்தகம் தொடர்பாக முதன்மைப்படுத்தி பேசவில்லை. சார் சொல்லுங்க. நான் தான் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லைன்னு சொன்னார் நான் எப்படி எடுத்தேன்டா சார், அதில் இந்த படிப்படியாக பணிகளின் வர்த்தகமும் ஒன்றிணைக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கு தானே, அதை வச்சு கொண்டுதான் நான் இல்லைன்ற விட எடுத்தேன். எதை சொன்னீங்க இப்போ விளங்கலையா? இந்த கடைசி பந்தியில அந்த வர்த்தக ஒப்பந்தங்களில் படிப்படியாக ஒன்றிணைக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு விளங்கிச்சு தானே? இது உண்மையில சர்வதேச வர்த்தகத்துல பணிகள் சேர்க்கப்பட்ட ஒரு வரலாற்றை இறுதியாக சொல்லுகிறாரே தவிர, இந்த உரைப்பகுதி முழுக்க நாங்கள் இதை வகைப்படுத்தியதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, இந்த உரைப்பகுதிங்கிறது இந்த பகுதி வரைக்கும் ஒரு துண்டம், அதாவது செல்வ செழிப்பு ஏற்படும் போது சேவைத்துறை விரிவடைதல் தொடர்பான விளக்கம். இரண்டாவது, ஒரு பொருளாதாரத்துக்கு சேவைகளினுடைய முக்கியத்துவம், அது அபிவிருத்தியின் உள்ளீடாக இருப்பதனால கட்டாயம் வேணும், இல்லாவிட்டால் இறக்குமதி செய்தாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது விடயம். முதலாவது விடயத்தின் சாராம்சம் விளங்கிச்சு தானே? செல்வ நிலை அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான கேள்வியை விட சேவைகளுக்கான கேள்வி விரிவாக்கம் பெற்று சேவைத்துறை விரைவாக வளர்ச்சி அடையும். அது ஆடம்பர பொருளாக இருந்தா என்ன, அடிப்படை பொருளாக இருந்தா என்ன, இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு செல்வ நிலை அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான செலவு பங்கு குறைவடைந்து சேவைகளுக்கான
ஆர்வம் கேள்வி அதிகரிக்கும். அதனால சேவைத்துறை வளர்ச்சி அடையும். இரண்டாவது, சேவைகள் முக்கியத்துவம் நாட்டினுடைய தேசிய உற்பத்திக்கு அல்லது வெளியீட்டுக்கு மிக முக்கிய உள்ளீடுகளாக இருக்குது. அவை நாட்டில் இல்லாவிட்டால் இறக்குமதி செய்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. மூன்றாவது, இந்த சேவைகள் வர்த்தகத்தில் உள்ளடங்குகிற உள்ளீடுகள், இவை வணிக உள்ளீடுகள், சேவை வணிகத்தின் உள்ளீடுகள். 4 வகையான உள்ளீடுகள் இருக்கிறது. அது சொல்லப்பட்டிருக்கவில்லை. இலங்கையின் வணிகங்கள் எவை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வர்த்தகத்தை ஊக்குவித்த காரணிகளையும் சேர்த்திருக்கிறாங்க. அடுத்தது, இவ்வாறு வர்த்தகம் வளர்ந்ததால சர்வதேச வர்த்தக துறையில் ஏற்பட்ட ஒரு சட்டத்துறை சார்ந்த மாற்றம், ஒழுங்கு விதிகளில் ஏற்பட்ட மாற்றம் 4வதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கிற போது நாங்கள் இதுல 3வதாக சொல்லப்பட்ட விடயத்தை மட்டும் உள்ளடக்கியதாக அல்லது 2வது 3வதாக சொல்லப்பட்ட விடயத்தை மட்டும் உள்ளடக்கியதாக இந்த பந்திக்கு ஒரு தலைப்பிட முடியாது என்பதால தான் இது விடை இல்லை என்று கொடுக்கிறோம். சரிதானே? ஆனால் அங்கே உங்களை போன் பண்ணி கேட்க மாட்டேன் தானே, நீங்கள் இல்லை என்று விடையளித்ததுக்கான காரணம் என்ன என்று சரியான விடை என்ன நினைச்சுக்கொண்டு உங்களுக்கு புள்ளியே வழங்குவார்கள். நாங்கள் இதுக்குள்ளே இருந்து தப்பி பிழைக்கிறது அல்ல எங்களுடைய நோக்கம். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பார்வை மாற வேண்டும். எந்த துறை இருந்தாலும் வாசிக்கிற போது மிக தெளிவு பெறுவதற்காக கொஞ்சம் கூட பேசுகிறேன். நீங்கள் அதை குறையாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரி, அப்போ 1வது கேள்விக்கு இல்லை என்பது சரி. பொருட்களைப் போலவே பணிகளின் ஏற்றுமதியும் உலகில் பரவலாகி உள்ளது. அது பெரும்பாலானவர்கள் ஆம் என்று சொல்லியிருந்தார்கள். மிகச்சரியான பதில். பணிகளின் வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கு முதலில் உலக வர்த்தக நிறுவனத்திடமிருந்து அனுமதி பெறப்படல் வேண்டும். இதுக்கு என்ன பதில்? இல்லை சார். இங்க அனுமதி பெறுவது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கவில்லை. அப்ப நாங்கள் இல்லை, அது தொடர்பில் நேரடியாக எந்த விடையும் இல்லை. நாங்கள் இல்லை என்பதை எடுத்துக்கொள்ள. உல்லாச பயண பணிகள், ஊழியம் வழங்கும் பணிகள், மின்னஞ்சல் பணிகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து என்பனவே இலங்கையின் பிரதான பணிகள் மற்றும் வர்த்தகம் என கூறப்படுகிறது. இலங்கையினுடைய பணிகளாக என்னென்ன சொல்லப்பட்டது? உல்லாச பயணம் சரி, ஊழியம் வழங்கும் பணிகள் சரி. என்ன இலங்கையினுடையதாக உல்லாச பயணம் சரி, ஊழியம் வழங்கும் பணிகள் சரி. மின்னஞ்சல் பத்தி சொல்லல சார். மின்னஞ்சல் பற்றி சொல்லல. துறைமுக பணிகள் என்று சொல்லி தொலைத்தொடர்பு துறைமுகம் என்று சொல்லி பாப்போம். இந்த பகுதிக்குள்ள உல்லாச பயணம் இருக்கா? உல்லாச பயணம் இல்லை. இப்ப பாருங்க, எங்க போட்டிருக்கிறோம்? ஓகே, உல்லாச பயணம் இருக்குது. உல்லாச பயணம், ஊழியம் வழங்கும் பணிகள் இருக்குது. அடுத்தது மின் அஞ்சல் பணிகள், தகவல் தொழில்நுட்பம். மின் அஞ்சல் பணிகள், தகவல் தொழில்நுட்பம். அங்க மேலே என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க? தகவல் தொழில்நுட்பம் இருக்கு சார். அடுத்தது துறைமுகமும். இதுல துறைமுகம் தரல, துறைமுக பணிகள் தரப்பட இல்லை. சரிதானே? இப்ப இந்த 4வது கேள்விக்கு நாங்கள் இல்லைங்கிற விடைக்கு போகலாமா? மின்னஞ்சல் பணிகள், தகவல் தொழில்நுட்பம் இல்லைன்னு போகலாம் சார். மின்னஞ்சல் பணிகள், தகவல் தொழில்நுட்பம் என்பது தொடர்பாக மேலே சொல்லப்பட்டிருக்கிறதோட அந்த வார்த்தைகளோடு அது பொருந்தி போக இல்லை. அடுத்தது சொல்லுங்க சார். அந்த முன்னுக்கு சார் தொலைத்தொடர்பு பணிகள் என்று தானே சார் தந்திருக்கு. இப்ப நாங்க அந்த மின்னஞ்சல் அப்படி எடுக்கலாகும் சார். அப்படி எடுத்துக்கொள்வோமா? சரி, பாப்போமா தான். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிற விடயம் இதைத்தான் கேட்கிறேன். அடுத்த விடயம் துறைமுக பணிகள் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அது என்ன செய்வீங்க? துறைமுக பணிகளை நாங்கள் போக்குவரத்து என்று சொல்லி எடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய குழப்பம் என்னென்றால், என்பனவே என்று சொல்லி அழுத்தி சொல்லாவிட்டால் அந்த விடையை நாங்கள் ஆம் என்று வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்பன இலங்கையின் பிரதான பணிகள், வர்த்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க துறைமுக பணிகள் என்று சொல்லப்படுகிறது. இங்க போக்குவரத்து. போக்குவரத்துன்றது விமான போக்குவரத்து, எல்லா விடயங்களையும் உள்ளடக்கும். கப்பல் போக்குவரத்து, எல்லாவற்றையும். அது போக்குவரத்தை வழங்குதா அல்லது போக்குவரத்தை யாரும் செய்கிற போது
ஏற்றி இறக்கும் பணியை மட்டும், அதாவது மாற்றி ஏற்றும் பணியை மட்டும் இலங்கை செய்தா எங்களை குழப்பம் தருகிறது. மற்றது இவர் அழுத்தி சொல்கிறார் என்பனவே, அதனால நாங்கள் ரிஸ்க் வேணாம் இல்லை என்கிற விடைக்கு போகிறது பொருத்தமாக இருக்கும். இது குழப்பம் தருவதற்காகத்தான் இந்த விடையை இப்படியாக தயாரித்திருப்பார்கள். என்னென்றால் மின்னஞ்சல் பணிகள் தகவல் தொழில்நுட்பம் என்பதை நாங்கள் அங்கே தொலைத்தொடர்பு தரப்பட்டிருக்கிறதோட சரி என்று எடுக்கலாம், சரி என்று எடுக்கலாம். ஆனால் போக்குவரத்து என்பதை துறைமுகம் என்பதோடு டலி பண்ண இயலாது, அது டலியாகாது. தகவல் தொழில்நுட்பம் மின்னஞ்சல் என்பதை நாங்கள் சமப்படுத்திக் கொள்ள முடியும். நான்காவது, உறுத்துவதன் காரணமாக இல்லை என்கிற விடையை கொடுப்பது பொருத்தமானது. பிள்ளைகள் காரணம் விளங்குதா? மதுரா, ரொம்ப சாப்பா இருந்தீங்க. தேங்க்யூ. அந்த விடைக்கு நன்றி. உண்மையில கணிசமான அளவுக்கு நீங்கள் ஆழமா பார்க்குறீங்க. இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் என்றால் நான்காவது நாங்கள் பொருத்தி கொள்ள முடியாததால இல்லை என்றே பதிலுக்கு போவோம். என்ன? சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையிடும் அதிகாரம் சர்வதேச வர்த்தக நிறுவனத்துக்கே வழங்கப்பட்டுள்ளது. என்ன பதிலப்பா? அது சம்பந்தமா குறிப்பிடப்படல சார். அது நாங்க இல்லைங்கிற விடைக்கு போகலாமா சார்? சாரி, அது நாங்க இல்லைங்கிற விடைக்கு போயிடலாம் சார். போயிடலாம். ஓகே, குறிப்பிடப்படவில்லை சரிங்க. அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்க இல்லை. மதுரா என்ன சொல்றீங்க? நான் ஆம் என்று தான் சார் எடுத்திருக்கேன். ஆம் என்று சொல்லித்தான் எடுக்கிறேன். எப்படி என்றால் இந்த இறுதி துண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சர்வதேச வர்த்தக விதிகளை ஆக்குவது உலக வர்த்தக நிறுவனத்துக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா அது இந்த வேலையா சொல்லியிருக்கிறாங்க. பணிகளினுடைய வர்த்தகம் வளர்ச்சி அடைந்ததுனால வர்த்தக விதிகளை உலக வர்த்தக நிறுவனம் பொதுமைப்படுத்தப்பட்ட உடன்பாட்டுக்கு ஏற்ப விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறது. விதிமுறைகளை உருவாக்குபவர் இவர்தான், அதாவது வர்த்தக சட்டத்தை தோற்றுவிப்பவர். அது சட்டவாக்க அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. இலங்கை சில விடயங்கள்ல அவர்களுக்கு உடன்பட்டு போயிருக்குது, அதாவது அந்த விதிகளை ஏற்றுக்கொண்டிருக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இறுதியாக 4வது துண்டம் பேசுகிற செய்தி அதுதான். சர்வதேச வர்த்தக விதிகளை ஆக்குகின்ற நிறுவனமாக உலக வர்த்தக நிறுவனம் இருக்குது. ஆகவே இல்லை என்பது சரியான விடை அல்ல, ஆம் என்பது சரியான விடை. சர்வதேச பணிகள் வர்த்தகத்தின் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருப்பது மின்னஞ்சல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து பணி மற்றும் ஊழியம் வழங்கும் பணி என்பவை ஆகும். அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஊழியம் வழங்கும் பணி முன்னேற்றத்துக்கு காரணமாக இருப்பதாக சொல்லப்படவில்லை. பாருங்க, சொல்லப்பட்ட விடயம் தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து. தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து. அப்ப இங்க தொடர்பாடலாக நாங்கள் மின்னஞ்சலை எடுக்கலாம். சரி, தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து மற்றும் ஊழியம் வழங்கும் பணி எக்ஸ்ட்ரா பிட்டிங் என்கிறதால இல்லை என்கிற விட பொருத்தமானது, ஆம் என்கிறத விட்டு. பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் தேவையான பணிகள், வசதிகள் ஏதேனும் ஒரு நாட்டில் வழங்க முடியுமானால் அவற்றை ஏற்றுமதி செய்தல் பயனற்ற செயற்பாடாகும். இல்லை என்பது சரியான விடை. ஏனென்றால் ஆம் என்பதை வெட்டி. பொருளாதார நடவடிக்கைகள் உயர்ந்து செல்லல் மற்றும் உத்திகள் வளர்ச்சியடைய செய்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாக அது உற்பத்திகளாக இருக்க வேண்டும், ஏதோ ஒரு பிழை இருக்கு பார்ப்போம். பொருளாதார நடவடிக்கைகள் உயர்ந்து செல்லல் மற்றும் உற்பத்திகள் வளர்ச்சியடைய செய்தல் ஆகியன பணிகள் வர்த்தக பிரிவின் விரிவாக்கமாகும். உத்திகள் என்றே சாரி சார், அந்த இடத்துல பணிகளை பத்தி தானே அவங்க சொல்றாங்க சார். உத்திகள் என்றா டெக்னிக்ஸ் தானே சார், சேவைகள் பிரதானமானது. உற்பத்தி சாதனங்கள்ங்கிறதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நான் சொல்லி முடியத்தான் யோசிச்சேன். தேங்க்யூ வேலையை விட்டுனதுக்கு, அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேங்க்யூ. 7வது கேள்வி திரும்ப பாருங்க சார். ஓம் 7வது கேள்வி என்ன? அதுல பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் தேவையான பணிகள், வசதிகள் ஏதேனும் ஒரு நாட்டில் வழங்க முடியுமானால் அவற்றை ஏற்றுமதி செய்தால் பயனற்ற செயற்பாடுன்னு சொல்றாங்க. ஏற்றுமதி செய்வதால ஏன் பயன் இல்லாம போகும்? அது இன்னொரு நாட்டினுடைய பொருளாதார
வளர்ச்சியின் உள்ளீடாக பயன்படும் தானே, பயனில்லாத கர்மம் என்று சொல்லக்கூடாதல்லோ. சேவைகள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு நாடு தனக்கு போதாவிட்டால் இறக்குமதி செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருப்பதனுடைய மறுதலை இன்னொரு நாடு தன்னிடம் இருப்பதை ஏற்றுமதி செய்யலாம் என்பதுதானே. ஒரு நாடு தனக்கு போதாவிட்டால் இன்னொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யலாம் என்று உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அவ நாங்கள் ஆங்கிலத்தில் சில விடயத்தை பேசுகிற நாங்கள் ரீட் பிட்வீன் டூ லைன்ஸ் என்று சொல்லி அந்த 2 வரிகளுக்கு இடையில் வாசித்தல். ஏற்றுமதி இறக்குமதி செய்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மறுவளமாக இன்னொரு நாடு அதை ஏற்றுமதி செய்தல் சிறந்தது என்றுதான் எடுக்க வேண்டும். தேங்க்யூ மாஹிர். அந்த பதில் அந்த கேள்வி இல்லாவிட்டால் நான் இந்த விளக்கம் சொல்லி இருக்க மாட்டேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு விளங்குது தானே. இதில் ஒரு நாடு தன்னுடைய பணிகளை உற்பத்தி செய்ய முடியுமாக இருந்தால் அதை ஏற்றுமதி செய்வது பயனற்ற செயற்பாடு என்று சொன்னார். பந்தியில் சொல்லப்பட்ட ஒரு நாடு தன்னிடம் இல்லாவிட்டால் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற கூற்றோட முரண்பட்டுவிடும். ஆகவே தான் நாங்கள் பயனற்ற செயல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது 9வது, குடும்பம் ஒன்று செல்வம் மிக்கதாக மாறும்போது உணவுக்காக குறைந்த சதவீதம் ஒதுக்குவதன் மூலமாக அதன் நுகர்வு சுவையில் ஏற்பட்ட மாற்றம் பிரதிபலிக்கின்றது. இல்லை இல்லை. இல்லை. இப்ப விளங்குதா? என்னென்றால் அவ செலவழிக்கிற காசு கூடிக்கொண்டு போகும். ஆனால் சேவைகளுக்கு பெருந்தொகை செலவழிக்கிற போது இது இந்த பங்கு குறைஞ்சு 10,000 ரூபாய் வருமானம் வரைக்க உணவுக்கு 5,000, ஏனையவற்றுக்கு 5,000 செலவழிக்கிறார்கள். 1,00,000 ரூபாய் வருமானம் வரைக்க உணவுக்கு 30,000, ஏனையவற்றுக்கு 70,000 செலவழிக்கிறார்கள். இப்போ பங்கு குறையும். அது நுகர்வு சுவையில் ஏற்பட்ட மாற்றம் அல்ல, நுகர்வு சுவை விரிவடையலாம். ஆகவே இல்லை என்பது சரியான. ஒரு நாட்டில் பௌதீக தேவைகளுக்கான செலவுகள் வருமானம் அதிகரித்தால் மட்டுமே கிரமமாக குறைவடையும். இந்த மட்டுமே என்கிறது இல்லாவிட்டால் எங்களுடைய விட வேறாக இருந்திருக்கும். பௌதீக தேவைகளுக்கான செலவு வருமானம் அதிகரித்தால் மட்டுமே கிரமமாக குறைவடையும். வருமானம் அதிகரிக்கும் போது அது குறைவடையும் என்பது சரி. ஏன்னா பொருட்களுக்கான செலவு குறைவடையும். செலவுகள் குறைவடைவது மட்டும் அல்ல. இங்க பிரதானம் செலவுகளின் பங்கு தான் குறைவடையும். இதுதானே, செலவுகள் குறைவடைய மாட்டாது. ஆகவே இல்லை என்பது சரியான விடை. கவனமா வாசிக்கணும். செலவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு, செலவுகளின் பங்கு அல்ல. செலவு எப்பவுமே இங்கே சொல்லப்பட்ட விடயம் அல்ல. சரி, அது விளங்கிட்டு பிள்ளைகளுக்கு. ஒரு நாட்டில் வருமானம் அதிகரிக்கும் போதே தனியார் வாழ்க்கையை மிகவும் பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்தல் பற்றிய பணிகளுக்கான அதிக கேள்வி ஏற்படும். ஆம் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. அவரோட ஆம். சரி, நிலவுகின்ற கேள்விகளை பூரணப்படுத்துவதற்காக பொருளாதாரம் மூலமாக மிக அதிகமான பணிகளை வழங்குவதற்கும் அதற்கு இணங்க பணிகள் பிரிவின் உற்பத்தி வளர்ச்சி அடைவதற்கும் இடையே நிலவுவது ஒரு காரண காரிய தொடர்பாகும். அங்க சொல்லியிருக்காங்க. நிலவுகின்ற கேள்வி சேவைகளை வழங்க சேவைத்துறை விரிவடையும். ஆம், மிகச்சரியாக முடியாது. மனித மூலதனத்தின் பண்புசார் தன்மையின் விருத்திக்கு அவசியமான பணிகள் 2ம் விருத்தியடையும் வர்த்தகத்துக்கு பொருத்தமான பணிகள் 3ம் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாங்கள் எண்ணிக்கொண்டு வந்தார்கள். மிக சரியா? சரிதானே. மனித மூலதனத்தின் பண்புசார் தன்மை பொருளாதார வளர்ச்சியின் வழியாகவே விருத்தி அடைகிறது. இல்லை, இங்கு தவறாக சொல்லப்பட்டிருக்கு. மனித மூலதனத்தின் பண்புசார் தன்மையின் வழியாக பொருளாதார வளர்ச்சி விருத்தி அடையும். அங்க சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க. இந்த மனித மூலதனத்தின் பண்புசார் தன்மைங்கிறது விளங்கல சார். பண்புசார் தன்மை என்பது குவாலிட்டி. அம்மா, பண்பு சார்ந்த தன்மை என்பது குவாலிட்டி. மனித மூலதனத்தின் குவாலிட்டி, அதாவது தரம், பொருளாதார வளர்ச்சியின் வழியாக விருத்தி அடையும். அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படி அல்ல. பொருளாதார வளர்ச்சிக்கு மனித மூலதனம், தரமான மனித மூலதனம் தேவை என்று சொல்லித்தான் அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பகுதியில சொல்லப்பட்டது இந்த பாருங்க, பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மனித மூலதனத்தின் தரத்தை மேம்படுத்துகின்றன.
அப்போ பொருளாதார வளர்ச்சிக்கு மனித மூலதனத்தின் தரம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் மனித மூலதனத்தின் தரத்தினூடாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஆனால் கூற்றில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கூற்றில் சொல்லப்பட்ட விடயம் என்ன பிள்ளைகள்? மனித மூலதனத்தாலதான் பொருளாதார வளர்ச்சியினூடாகத்தான் மனித மூலதனம் விருத்தி அடையுதுன்னு விருத்தி அடையும். ஆனா மனித மூலதனத்தின் தரத்தினாலதான் பொருளாதார வளர்ச்சி தோன்றும். இது மாறி சொல்லப்பட்டிருக்கு. இங்க காரணகாரிய தொடர்பு தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கு. இங்க காரணம் எதம்மா? மனித மூலதனத்தின் தரம், தரமான மனித மூலதனம். அதனால நிகழ்கிற காரியம் பொருளாதார வளர்ச்சி. அங்க சொல்லியிருக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு தரமான மனித மூலதனம் தேவை. ஆனால் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பொருளாதார வளர்ச்சியினால தரமான மனித மூலதனம் உருவாகும். மாறி பார்க்க வேண்டும். தரமான மனித மூலதனத்தினால் பொருளாதார வளர்ச்சி விருத்தி அடையும் என்பதுதான் உரைப்பகுதியில் உரையாசிரியருடைய கருத்து. இவர் தவறாக சொல்லுகிறார் என்பதால இல்லை. தேசிய உற்பத்திகளின் முக்கிய உள்ளீடுகளாக கருதப்படுகின்ற பணிகள் 6 இப்பந்தியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இல்லை, அங்க அவர் விளங்கப்படுத்தியிருக்க 5 பணிகளை தான் விளங்கப்படுத்தினேன். முக்கிய உள்ளீடுகளாக அமைகின்றன 2, மனித மூலதனத்தோட தொடர்புடைய 2, நிறுவனத்துறையின் வளர்ச்சிக்குரிய 3, 5 பணிகள் தான் விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இல்லை என்று விடையளிக்கிறேன். சரியா? நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் வச்சுக் கொள்ளுகிறேன். உங்களுடைய 15ல் எத்தனை சரி என்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க பார்ப்போம். சரி, பல பேருடைய வசதிக்காக இந்த விடைகளை திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். 1 இல்லை என்பது சரியான விடை, 2 ஆம், 3 இல்லை, 4 இல்லை, 5 ஆம், 6 இல்லை, 7 இல்லை, 8 ஆம், 9 இல்லை, 10 இல்லை, 11 ஆம், 12 ஆம், 13 ஆம், 14 இல்லை, 15 இல்லை. சரியா? அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் பகுப்பாய்வு ரீதியாக பார்க்க வலிக்கிட்டால் உங்களோட வேகம் குறையுது. ஆனால் இந்த பகுப்பாய்வு ரீதியான புரிதல் இல்லாமல் சரியான விடைகளை வழங்க முடியாது. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் விரைவாக பகுப்பாய்வு செய்வதற்கு பழகிக்கொள்வது. வாசித்து கொண்டு போகிற போதே உடைஞ்சு விழுகிற மாதிரியாக அந்த உள்ளீடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. நான் இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். இனி ஒரு பிரேக் விட்டு திருப்பி தொடங்க வேணாம். அடுத்து வருகிற செஷனில் மிகுதியை பார்ப்போம். மிச்ச கேள்விக்கு விட செய்யாதாக்கள் செய்து கொண்டு வாங்க. அடுத்த சண்டே மிகுதியை பார்ப்போம். சரி, திரும்ப சந்திக்கிற வரைக்கும் அதன் பின்பும் கூட எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய். குட் நைட்.